இருக்கிற மட்டும் குதிங்க. யாரும் குதிக்கல. பாஸ்டர் உட்காந்துக்கிட்டே கையை எப்படி ஆட்டிகிட்டு இருக்காரு. எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறவங்க மட்டும் குதிங்க. வா, ஹாப்பியாக இருக்கிறவங்க மட்டும் கை தட்டுங்க வேகமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல செட்டில் டவுன் பண்ணிடுங்க. நம்ம அடுத்து உற்சாகத்தோடு கரங்களை தட்டி எல்லாரும் ஏஞ்சி நின்றுங்க. அப்படியே நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை கரங்களை தட்டி வர வைக்கிறோம். அவர் வந்தாலே வந்துட்டு இடமே ஃபயராக இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? ஓ, கிருபாக்கு மட்டும் தான் தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும் அவர் வந்தாலே ஃபயராக இருக்கும்? ஓகே, ஸோ உற்சாகத்தோட கரங்களை தட்டி பிரதர் ஜோஷுவா அவர்களை வரவேற்போமாக. என்னை மன்னிக்கவும். ஷாலோம், 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 ஷாலோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? நம்ம எங்கே இருக்கோம்? யூத் சர்வீஸில் இருக்கிறோம். வாலிப கூட்டத்தில் இருக்கோம். வாலிபர்கள்னால் வாலிபர்களுக்குன்னே உள்ள ஒரு ஹைப் ஒன்று இருக்கும்ல, அது எப்பயுமே குறையக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சரி, நம்ம யாரும் அமருவோம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வாலிப கூட்டத்தின் ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். ஆன்லைனில் இணைந்திருக்கிற அனைவருக்கும் தேங்க்யூ. நீங்கள் எங்களோடு ஜாயின் பண்ணியிருப்பதுக்காக நன்றி. நீங்கள் இன்று இணைந்திருப்பது இது யூத் சர்வீஸ் வாலிப கூட்டத்தின் ஆராதனையில் இணைந்திருக்கீங்க. இந்த வருஷத்தில் 2026ஆம் ஆண்டில் முதல் முறையாக நாங்கள் வாலிப கூட்டத்தின் ஆராதனை ஆரம்பிக்கிறோம். இந்த ஆராதனை மாதத்தில் ஒரு தடவை நடக்கும். மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை நமக்கு இங்கே ஆராதனை நடக்கும், யூத் சர்வீஸ் நடக்கும். ஸோ நீங்கள் யாவரும் எங்களோடு இணையும்படி நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு சில காரியத்தை பார்ப்பதற்கு முன்பதாக எத்தனை பேர் ஃபோன் வச்சுருக்கீங்க? ஃபோன் எடுங்க. கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது எல்லாத்துக்கும். கடைசி போட்டுறேன். ஃபோன் எடுத்துட்டிங்களா? இப்போ நம்ம லைஃப்பில் போய்கிட்டு இருக்கோம். இந்த லைஃப்பை உங்களுடைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, கிறிஸ்டியன் நண்பர்களுக்கு மாத்திரம் நீங்கள் இந்த லைஃப்பை ஷேர் பண்ணும்படியாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கே ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு வேண்டுகோள், இங்கே இருக்கிற நீங்கள் யாரும் லைஃப் பார்க்க வேண்டாம். வாலிபர்கள் மட்டும். மற்றபடி பின்னால் இருக்கிற பாஸ்டராக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்கலாம். நீங்கள்லாம் லைஃப்லேருந்து வெளியாயிருங்க. நீங்கள் யாரும் லைஃப் பார்க்க வேணாம். நீங்கள் இங்கே ஃபோக்கஸ் பண்ணும்படியாக இவங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிட்டீங்களா? அநேகமாக இன்று இரவு உங்களோடு அவர்கள் பேசுவார்கள். ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கீங்களா? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு சில முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். வேதத்தின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தைகளை முன்னிட்டு நாம் இந்த நாளில் கூட ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மெடிக்கல் செக்கப்னு சொல்லலாம் நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம் அது என்னென்ன காரியங்கள்னு சொல்லி பார்ப்போம். நம்மளுடைய கருப்பொருள் என்னது? வாலிப கூட்டத்தின் 2026ஆம் ஆண்டின் கருப்பொருள் என்னது? நல்லா சத்தமா வேலுங்கள. வாலிபர்கள் மாதிரி நடந்து கொள்ளுங்கள். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்
பிரித்தெடுக்க த செப்பரேட்டட் ஒன், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இதை நம்ம எந்த அதிகாரத்தில் பார்த்தோம்? யார் கரெக்டாக சொல்ல முடியும்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்லி நம்ம வாலிப கூட்ட ஓப்பனிங்கில் போதகர் பேசியிருந்தார் ஒரு வேத வசனத்தை கொண்டு. அது ஃபோனு பார்க்காம யார் கரெக்டாக சொல்ல முடியும்? எல்லா வேலைகளையும் பார்ப்போம் நம்ம, ஃபோனு பார்க்காம ஆனஸ்ட்டாக டன்னு தட்டுறது உள்ள கேட்குறதுக்குன்னு. யார் சொல்ல முடியும்? எந்த வசன குறிப்பை நம்ம பார்த்தோம்? என்ன அதிகாரம்? அதிகாரமா புத்தகமா? டக்குன்னு முடிவு பண்ணி ஒரு ஐசையா. எத்தனை? ஐசையா மட்டும்தான் தெரியுது. புக்கு ஐசையா, ரோமன்ஸ், 1 கொரிந்தியர், வேற 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 ஆதி ஆகமும். ஸ்டார்டிங் போயிட்டோம். இப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். ஆதியாக வெளிப்படுத்தல் கடைசிக்கு வந்துட்டோம். முடிஞ்சு, உலகம் முடிஞ்சு. யாரு? முடிஞ்சாதான். இப்போ ஆதியாகமத்தில் ஆரம்பித்தோம், வெளிப்படுத்தலுக்கு வந்துட்டோம். சரி, ஆனால் நம்ம பேசின காரியத்தை யாரும் சரி. மல்கியாவா ஜெயரோல் மங்கிட்டியா? யூத் மீட்டிங் ஓப்பனிங்கில், வாலிப கூட்டத்தின் யூத் மீட்டிங் ஓப்பனிங்கில் கருப்பொருளை தெரிவித்தோம். கருப்பொருள் எந்த வேத பகுதியில் இருக்குன்னு தெரிவித்தோம். அந்த கருப்பொருளை தான் நம்ம வாலிப கூட்டத்தின் டிபியாக வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். இருந்தும் உங்களுக்கு யாருக்குமே எங்கேருந்து அதை பார்த்தோன்னு தெரியல. அப்போ யாருமே என்ன செய்யல? அதை அக்கறை எடுத்து பார்க்கல. பார்த்துட்டீங்க தானே? அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அந்த 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 டேயில் எண்ணத்தை பெற்றுக்கொண்டீங்க? வாலிபர்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட செய்தி, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்னு சொல்லி பார்த்து ஒரு சில காரியங்களை பேசினார். வேத பகுதி கொடுத்தோம். எத்தனை பேர் அதை போய் வீட்டில் எடுத்து மறுபடியும் பார்த்தீங்க? யாருமே பார்க்கல. பார்த்துருந்தா கரெக்டாக சொல்லியிருப்போம். அதை ஸ்டடி பண்ணலை. அது திருப்பியும் நம்ம அதை ஒரு வாட்டி பேசிட்டாங்களா போதும். இதுதான் இன்றைக்கி நான் பேச போகிற காரியங்களில் இதெல்லாம் இருக்கும். 1 பேதுரு, கெஸ் பண்ணுங்க. சரி, கெஸ் பண்ணுங்க. நீங்கள் பண்ணாதீங்க, நீங்கள் பார்த்துட்டீங்க. யார் சொல்ல முடியும்? 1 பேதுருவில் பார்த்தோம். தம்பித்தா, நான் எத்தனை மணிக்கு ஏறினேன்? 8 மணிக்கா? 8 மணிக்கா நான் ஏறினேன்? 7:56. அவங்க டைம் பார்த்துருக்காங்க. தவிதா என்கிட்ட காட்டிட்டாங்க 7:56 ஏறுறீங்கன்னு. 8 வச்சுக்குவோம். சரியா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, இந்த வாலிப கூட்டத்தில் கூட ஆண்டவரே எங்களை நீர் ஒன்று சேர்த்திருப்பதுக்காய் நன்றி. ராஜா, இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வழிநடத்தல் மூலமாய் இன்று நாங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் உள்வாங்க எங்கள் மனக்கண்களை திறந்தருளும், எங்கள் சிந்தைகளை தெளிவுபடுத்தும், எங்கள் உள்ளங்களை அப்பா தெளிவுபடுத்தும். நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது எனக்குன்னு நாங்கள் எடுத்துக்க, அதை எடுத்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த, எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்க, இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் பர்சனலாக பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே. அப்போ ஒரு சில காரியங்களை நீர் எங்கள் மத்தியில் தெளிவுபடுத்த போகிறதுக்காக நன்றி. எல்லா சிந்தைகளையும் இயேசுவின் சிந்தைகளை கட்டுப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு சிந்தையும் உங்களுடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்துகிறேன். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் இடைப்படுங்க, நீங்கள் பேசுங்க. நாங்கள் அல்ல, நீரே எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில். ஆமென். மறுபடியும் வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட
சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணுங்க. அடுத்தடுத்த சர்வீஸில் நம்ம இதுதான் அதிகமாக பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் வந்து பாஸ்டர் வந்து நம்மளோட ஓப்பனிங்கில் 5 காரியத்தை பற்றி பேசினார். 5 காரியம் அதில் பிரேக் டவுன் பண்ணால் 5 காரியம் இருக்குது. அந்த 5 காரியத்தை நான் கொடுக்குறேன். இப்போ முதல் காரியம் வந்து இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். அந்த வசனத்தில் பிரேக் டவுன் பண்ணால் என்ன அந்த 5 காரியம்னா, நம்ம யாருன்னா நம்ம இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். 2வது காரியம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம். கேட்குறீங்களா? 3வது காரியம் ராஜரீக ஆசாரிய கூட்டம். 4வது காரியம் பரிசுத்த ஜாதி. நம்ம வந்து பரிசுத்த ஜாதியாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவருடைய சொந்த ஜனங்களாக. 5வது அவருடைய சொந்த ஜனங்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த 5 காரியம்தான் நம்மளுடைய அடையாளம். எஸ் எ கிறிஸ்டியன், இது வாலிபர்களுக்கு மாத்திரம் இல்லை, ரட்சிக்கப்படுகிற இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருத்தருடைய அடையாளமும் இதுதான். இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், அவங்க அடையாளம் அதுதான். அவங்க இருளிலிருந்தே வெளிச்சத்திற்கு அழைக்கப்பட்டாங்க, அது ஒரு அடையாளம். 2வது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம், அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம். 3வது ராஜரிக ஆசாரிய கூட்டம், நம்மலாம் ராயல் பிரீஸ்ட்ஹுட் சொல்லுவாங்க. பரிசுத்த ஜாதி, அவருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜாதி தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும். சரியா? அடுத்தது அவருடைய சொந்த ஜனங்கள், நம்மளுடைய அடையாளம். இந்த அடையாளத்தை நீங்கள் மறந்துடாதீங்க, இது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். நம்மளுடைய அடையாளம் இது தான். அதனால தான் நான் எல்லாத்தையும் என்ன சொன்னேன், கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்ப சொன்னேன். அநேகர் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன், இப்போ இது வரைக்கும் இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் 90% கிறிஸ்தவர்கள் தன்னுடைய அடையாளத்தை மறந்து வேறொரு அடையாளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 90% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், 90% கிறிஸ்தவர்கள் தன்னுடைய அடையாளத்தை மறந்துட்டாங்க. அவங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம்னு மறந்துட்டாங்க, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் மறந்துட்டாங்க, ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு மறந்துட்டாங்க. அவங்க ஒரு பரிசுத்த ஜாதின்னு அவங்க மறந்து வேறொரு அடையாளத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விளங்குச்சா? நம்ம அடையாளத்தையும் நம்ம மறந்துட்டோம். 90%, ஒரு 10% கிறிஸ்தவர்கள் இன்னமும் அந்த அடையாளத்தில் வாழ்கிறாங்க. அந்த அடையாளத்தில் வாழ்ந்து கொண்டே அடையாளத்தில் வாழாதவர்களை வாழ வைக்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. 90%, 90% அடையாளத்தை மறந்துட்டோம். நம்மளை எதுக்கு இயேசு ரட்சித்தார்னே நம்ம மறந்துட்டோம். நம்ம எதுக்கு ரட்சிக்கப்பட்டோன்னே மறந்துட்டோம். நம்ம ஏன் கிறிஸ்டியனா இருக்கணுன்றதே மறந்துட்டு என்ன செஞ்சிட்ருக்கோம், வேறொரு அடையாளத்தில். சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வேறொரு அடையாளத்தில். அது என்ன அடையாளம்? என்ன அடையாளமாக இருக்கும்? யார் சொல்ல முடியும்? நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, அந்த அடையாளத்தை நம்ம மறந்துட்டோம். ஆனால் நம்ம வேறொரு அடையாளத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எது வந்து டாப்பாக இருக்குது? யார் சொல்ல முடியும்? கரெக்டாக கெஸ் பண்ணுறவங்களுக்கு பாயிண்ட்டு சொல்லுங்கள். கரெக்டாக கிட்ட வந்துட்டீங்க. சமூக ஊடகம். மார்ஷல், எந்த அடையாளத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? சமூக ஊடகத்தின் அடையாளத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ அதுதான் டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது, சமூக ஊடகம். இப்போ என்னோடய டாபிக் என்னன்னா, இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக், உலகம் உங்களை வடிவமைக்க விடாதீர்கள். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக், டோன்ட் லெட் த வேர்ல்ட் ஷேப் யூ. உலகம் உங்களை வடிவமைக்க விடாதீர்கள். 90% கிறிஸ்டியன் சொன்னல, அவங்கள உலகம்தான் வடிவமைச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் 90% கிறிஸ்தவர்கள் பெயர் கிறிஸ்தவர்களாய் மாத்திரம் தான் வாழ்கிறாங்களே ஒழிய அவங்களுடைய அடையாளம் கிறிஸ்து அல்ல. உலகமே அவங்களுடைய அடையாளமாக இப்போ தோன்றிக்கிட்டு இருக்கு. உலகம் உங்களை
நான் டாபிக் சொன்னேன், உலகம் உங்களை வடிவமைக்க விடாதீங்க. சோஷியல் மீடியா இப்போ ட்ரெண்டிங். சோஷியல் மீடியாவில் இல்லாத நபரே இல்லை. கரெக்டா ஒலிவர்? கரெக்டா? முதல் முறையாக நான் பேசுவதை கேட்குறாரு இன்றைக்கி. முதல் கேட்டோம், நான் பேசி கேட்டிருக்கீங்களா? இன்னும் இல்லைன்னு. சோஷியல் மீடியா, சமூக ஊடகம். சமூக ஊடகத்தில் இல்லாத ஆட்களே இல்லை. 5 வயது சின்ன பிள்ளையிலிருந்து 90 வயது முதிர் வயது உள்ளவர்கள் வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற ஒரே தளம் சமூக வலைத்தளம். ஆனால் சமூக ஊடகங்கள் தீமை அல்ல. சமூக ஊடகங்கள், சோஷியல் மீடியா அது தீமையே இல்லை. நம்ம நாட்டில் நம்ம வாழ்க்கையில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அது நன்மைக்காக மாத்திரமே படைக்கப்பட்டதே ஒழிய தீமைக்காக ஒன்றுமே படைக்கப்படலை. சயின்டிஸ்டாக இருக்கட்டும், விஞ்ஞானியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இப்போ வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், ஐஜியாக இருக்கட்டும், வேறு என்ன இருக்குது, ஸ்னாப்சாட்டாக இருக்கட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் நன்மைக்காக, மனிதனுடைய நன்மைக்காக தான் படைக்கப்பட்டதே ஒழிய தீமைக்காக படைக்கப்படலை. ஆனால் ஒரு சில மனிதர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய ஆசைக்காக அந்த வலைத்தளங்களை தவறாக பயன்படுத்துகிறோம். கரெக்டா? ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? படைக்கப்பட்ட, கொண்டு வரப்பட்ட எதுவுமே தவறு இல்லை, தீமைக்காக அல்ல. ஆனால் ஒரு சிலருடைய சுயநலத்தினால அது பர்சனல் ஆயிடுச்சு, அது தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. இந்த டாபிக் நம்ம பேசும்போது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். ஒரு சிலருக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு சிலருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அப்படி ஒரு வேளை நான் இதை பேசுகிற வேலையில் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அந்த சத்தத்துக்கு செவி கொடுங்க. புரியுதா? ஒரு வேளை இப்போ நான் சொல்லப்படுற சில காரியங்கள் இருக்குது, சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டாங்களா, ஆரம்பிச்சிட்டாங்களா, ஆவுன்னா இதுக்கு வந்துடுவாங்க, ஆவுன்னா இதை பற்றி பேசலைன்னா இவங்களுக்கு தூக்கம் வராது அப்படின்னு ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா அது வேறு ஒன்றும் இல்லை, ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த டிஸ்டர்பன்ஸுக்கு இடம் கொடுங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் மத்தியில் ஆவியானவர்கிட்ட கேளுங்க, நான் என்ன செய்யணும். நான் வர்ஷிப் டீமில் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சில காரியங்கள் பேசும்பொழுது ஒரு வேளை என்னையே தான் பேசுகிறாரோ அப்படின்னு தோண வேணாம். ஏன்னா ஒன்றை தான் பேசுகிறேன். ஒரு சில காரியம் சொல்லும்போது ஒரு வேளை என்னையே தான் பேசுகிறாரோ அப்படின்னு உங்களுக்கு தோண்ட வேண்டாம். கொஞ்சம் கூட அந்த துளி கூட சந்தேகம் வேணாம். ஏன்னா நான் உங்களை பற்றி தான் பேசுகிறேன், உன்னை பற்றி தான் பேசுகிறேன். சரியா? அப்போ அந்த மாதிரி எடுத்துக்குவோம். கர்த்தருடைய வார்த்தை எப்போதுமே ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்க மத்தியா, அவனுக்கு ஆண்டர் பேசுகிறாரு பேர், அப்படியே பேசுகிறாரு பேர் செய்கிறதெல்லாம் அப்படின்னு உங்கள் சிந்தையை போரோ பண்ணிடாதீங்க பிசாசுக்கு. இது எனக்கு எல்லாத்தையுமே இங்கேருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பர்சனலாக எடுங்க, உங்களுக்கு எடுங்க. இது எனக்கு தான் இது பேசுகிறாங்க, எனக்கு தான் இது கர்த்தர் வார்த்தை கொடுக்குறான்னு சொல்லி நீங்கள் எடுத்து இதில் செயல்படும் பொழுது பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. நான் என்ன சொன்னேன், சமூக ஊடகங்கள் தீமை அல்ல, ஆனால் அவை மிகப்பெரிய தாக்கம் செலுத்தும். சோஷியல் மீடியா தவறானதில்லை, ஆனால் அதை பயன்படுத்துகிற விதத்தை மாற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை அது உண்டாக்கும். எந்த அளவுக்கு தாக்கம் உண்டாக்கும்? மரணம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு கூட தாக்கத்தை கொண்டு வந்திருக்கா இல்லையா? சமூக ஊடகம் கொண்டு வந்திருக்கா இல்லையா சோஷியல் மீடியா? அப்போ பயன்படுத்துகிற விதம். ரெண்டாவது, நீங்கள் பார்ப்பது உங்கள் சிந்தனையை மாற்றும். சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன அதிகமாக பார்க்குறீங்க அது உங்கள் சிந்தனையை மாற்றும். உங்களோட சிந்தனை என்னென்ன சொல்லுவாங்க, மைண்டு, உங்கள் மைண்டை மாற்றும். மூணாவது, நீங்கள் தொடர்ந்து ஸ்க்ரோல் செய்வது உங்கள் ஆசைகளை மாற்றும். உங்களுக்குள்ள வேறு விதமான ஆசைகளை உண்டாக்கும். பார்க்க இது நல்லா இருக்க, அதை போட்ட இது நல்லா இருக்க, உங்கள் ஆசைகளை மாற்றும். அடுத்தது, மெதுவாக உங்கள் அடையாளத்தை மாற்றும்.
என்ன செய்யும்? மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். உங்கள் சிந்தையை மாற்றம், ஆசையை மாற்றம், அப்படியே கடைசியாக வந்து எங்கே மாற்றிடும்? ஆளையே மாற்றிடும். உங்கள் அடையாளத்தையே மாற்றிடும். உங்கள் அடையாளம் என்னன்னு சொன்னேன் நான், இந்த 5 காரியம் சொன்னல, அதுதான் உங்கள் அடையாளம். நீங்கள் சமூக ஊடகத்தை தவறான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் அடையாளத்தையே மாற்றிடும். இது வரைக்கும் எத்தனை பேருக்கு விளங்குனுச்சு? விளங்கணும் கை தூக்குங்க, பயப்படாமல் கை தூக்குங்க. நான் கேள்வியெலாம் கேட்க மாட்டேன். எத்தனை பேருக்கு டிஸ்டர்பாக இருக்கு? கை தூக்கி எதுக்கு நானே மாட்டிக்கணும்? கர்த்தர் உங்களோட இடைப்படுவாராக. நான் நம்புகிறேன், இது நிச்சயமாக கர்த்தர் உங்களோட இடைப்படுவார் நான் நம்புகிறேன். ஒரு சில காரியத்தை நம்ம தெளிவுபடுத்தி ஆகணும், நம்ம தெளிவுக்குள்ளே வந்து ஆகணும். சொல்கிறேன், சமூக ஊடகங்களில் உள்ள வலைகள், ட்ராப், சோஷியல் மீடியாவில் உள்ள ட்ராப்னா வலைகள் என்ன சொல்லுவாங்க? ட்ராப் என்ன சொல்லுவாங்க தமிழில்? கண்ணி. எஸ், யார் சொன்னது இது? நீங்களா சொன்னீங்க? கண்ணி. சமூக ஊடகத்தில் உள்ள கண்ணிகள் என்னன்னு பார்ப்போம். முதலாவது காரியம் ஒப்பிடுதல், கம்பேர் பண்ணுறது. அது வந்து என்ன செய்யுமா? என் வாழ்க்கை ஏன் இப்படி இல்லைன்னு உங்களை கம்பேர் பண்ண வைக்கும். சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்களா, நிறையா ரீல்ஸ் பார்ப்பீங்க, வீடியோஸ் பார்ப்பீங்க. புது காடி, விதவிதமான காடியில் வருவாங்க, விதவிதமான சட்டை, சங்கிலி, ஆடம்பரம், அதெல்லாம் பார்க்கும்போது வா, என் வாழ்க்கையிலே இதெல்லாம் இல்லை, இவங்களுக்கு மட்டும் இப்படி வருதுன்னு உங்களை என்ன பண்ண வைக்கும்? ஒப்பீடு பண்ண வைக்கும், கம்பேர் பண்ண வைக்கும். ஒன்று. ரெண்டாவது அழுத்தம். இதை போஸ்ட் பண்ணாவிட்டால் நான் கூல் இல்லை, இந்த காரியத்தை நான் போஸ்ட் பண்ணலைன்னா நான் ட்ரெண்டிங்கில் இல்லையோ, நான் கூல் இல்லையோன்னு சொல்லி உங்களை என்ன செய்யும்? அழுத்தத்துக்கு கொண்டு போவோம். என்னது? ப்ரெஷர். இதை நான் போஸ்ட் பண்ணி ஆகணும். ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சுன்னா அதை நான் என்ன செஞ்சு ஆகணும்? ட்ரெண்டு போகிறதுக்குள்ளே நான் ஒரு போஸ்ட்டை போட்டுடணும். அப்படியும் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா லேட் டு த ட்ரெண்டுன்னு கேப்ஷனில் போட்டுருவாங்க. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா, அது போஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா லேட் டு த ட்ரெண்ட் அப்படின்னு கேப்ஷனில் போட்டு, ஆனால் அதை போஸ்ட் பண்ணிடணும். அந்த ப்ரெஷர் அவங்களுக்குள்ளே இருக்கும். இந்த ட்ரெண்டை எப்படியாவது நம்மளும் செஞ்சு பார்த்துடணும். அது என்ன ட்ரெண்டு, ஏது ட்ரெண்டு, நம்ம எதையும் யோசிக்க மாட்டோம். ஒரு இடகாலத்தில் ஒரு பாட்டு ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு, தெலுங்கு பாட்டு. அது நல்ல பாட்டு, தெலுங்கு பாட்டு. அது செம்ம ட்ரெண்டு. கல்யாணத்துக்கு, பர்த்டேக்கு, எல்லாத்துக்குமே அந்த பாட்டை ட்ரெண்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பாட்டோட மீனிங் என்ன தெரியுமா? நான் உன்னை சாவடிக்க போகிறேன். அந்த பாட்டோட மீனிங்கு நான் உன்னை சாவடிக்க போகிறேன்ற அந்த மீனிங்கு. ஆனால் என்ன மீனிங்னே தெரியாமல் கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை போட்டு ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க, பர்த்டேக்கு கேக் ஓட்டுறீங்க போட்டு ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க, எல்லாம் ட்ரெண்டு. அப்போது அந்த ப்ரெஷர் ட்ரெண்ட் ஆச்சு. என்ன வந்தால் என்ன, வா நானும் செய்யணும்னு சொல்லி உங்களுக்குள்ள அந்த ப்ரெஷரை கொண்டு வரும். மூணாவது காரியம் சோதனை. உங்களுக்கு சோதனை கொண்டு வரும். டெம்டேஷன், காம இச்சை, வதந்தி, கேலி, தவறான ட்ரெண்டிங்கள். இதெல்லாம் ஒன்று பார்க்கும்போது நல்லா இருக்காங்க அக்கா, நல்லா செய்கிறாங்களே ரீலு, இது என்னது? காம இச்சை. அடுத்து அந்த அக்காவோட இந்த அக்கா நல்லா இருக்காங்க, அந்த அக்காவுக்கு இந்த அக்காவுக்கு என்ன குறையா இருக்கு? ஓ, அந்த அக்காவோட இந்த அக்காவுக்கு சட்டை கொஞ்சம் குறையா இருக்கு. ஒப்பிடுது. அந்த அக்காவையும் இந்த அக்காவையும் ஒப்பிட்டுருவோம். ஒப்பிட்டு நம்ம எங்கே விழுந்துடுறோம்? லாஸ்ட்டில் விழுந்துடுறோம். அப்புறம் வதந்தி, கேலி, அவங்க சண்டை போட்டு கிடப்பாங்க, அதை நம்ம கேட்போம், என்ன தான் மேட்ரு தேடுவோம். அங்கே ஒரு மேட்ரு பேசிகிட்டு இருப்பாங்க, கீழே ஒரு எழுத்து ஓடும், இதாக தான் இருக்கும் அடுத்த பாட்டு, தட்டி தேடுவோம், இங்கே இல்லையே என்ன தான் பேசுகிறாங்க. சில சமயம் மொட்டையாக வேறு பேசிட்டு போயிடுவாங்க, அதை தேடுவோம் பூந்து, என்ன தான் மேட்ரு, என்ன தான் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. கேலி, என்னது என்ன சொன்னேன் நான்? வதந்தி, கேலி. வதந்தி வந்துட்டால் போதும், அதை செக் பண்ணி அந்த அப்டேட்டை எடுக்காமல் விட மாட்டோம், பூந்து ஸ்க்ரோல் மேலே ஸ்க்ரோல் பண்ணுவோம். அடுத்தது தவறான ட்ரெண்டிங்கு. நம்ம சொன்னல, என்ன ட்ரெண்டிங்னே தெரியாது, அதை போட்டுடுறது. ஸோ இது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கிறிஸ்தவர்கள், நான் மெயினாக இதை கிறிஸ்தவர்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இன்றைக்கி நான்
புதிதாய் மெம்பர்ஸை கூட்டிகிட்டு வர வேணான்னு சொன்னேன். உங்கள் கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அனுப்ப சொன்னேன். அநேகர் இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் 90% சொல்கிறேன், 90% கிறிஸ்டியன்ஸ் இந்த ட்ராப்பில் தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. இந்த ஒரு தெளிவு வரணும். நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததின்னு அவங்க உணரணும். ஓகே, அடுத்தது முதல்ல சொன்னேன், சோதனை சொன்னேன்னா போலி அங்கீகாரம், ஃபேக் வேலிடேஷன். போலி அங்கீகாரம் என்னது? தேவனின் பாராட்டை விட லைக் தேடுவது. ஆண்டவர் உன்னை ஏன் படைச்சிருக்காரு, அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நீ எவ்வளோ அழகானவங்க, எவ்வளோ பிரியமானவங்க, அதை விட்டுருவோம். ஒரு போஸ்ட்டை போட்டுட்டோம் வச்சுங்க, 2 நிமிஷத்துக்கு ஒரு செக் பண்ணுறது, எத்தனை வியூ போயிருக்கு, எத்தனை லைக் வந்திருக்கு, யார் பார்த்தா. ஃபேக், அதெல்லாம் ஃபேக்கான போலியான அங்கீகாரம், ஃபேக் வேலிடேஷன். உலகம் நம்மளை பற்றி எவ்வளோ லைக் கொடுக்குது. ஒரு போஸ்ட் போட்டால் அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ லைக் வருது. நான் ஒரு காரியம் பேசிட்டுன்னா அதுக்கு எவ்வளோ ரியாக்ஷன் வருது. ஃபேக். தேவன் உன்னை அவருடைய சாயலாக படைச்சிருக்கிறாரு. தேவனுடைய பார்வையில் நம்ம அவ்வளோ என்ன சொல்லுவாங்க, ப்ரெஷஸாக இருக்கிறோம். ஆனால் நம்ம அதை விட்டுருவோம். அவர் நம்மளை குறித்து என்ன நினைக்கிறாரு, அவர் நம்மளை குறித்து எப்படி யோசிக்கிறாரு, அவர் என்னை குறித்து என்ன சொல்கிறாருன்னு வேதத்தை தெரிஞ்சுக்க மாட்டோம். சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு போஸ்ட் போட்டேன்னா அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ லைக் வருதுன்னு சொல்லி போலியான அங்கீகாரத்தை தேட ஆரம்பிச்சிருவோம். லைக்குக்காக நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்க. அந்த பிஸ்னஸுக்கு போகும்போதே கொஞ்சம் அரைக்குறைமாக தான் போட்டுட்டு போவாங்க. அப்போ தான் லைக்கு கூட வரும்னு. அப்போ என்னது, லைக்குக்காக, சாதாரண ஒரு லைக், உலகம் கொடுக்குற அந்த லைக்குக்காக நம்மை நாம் மறந்து எப்படி இருந்தால் என்ன, எனக்கு லைக் வந்தால் போதும் நினைக்கிறீங்க தெரியுமா? உங்களுக்கு என்னது, போலி அங்கீகாரம். அவன் என்ன சொல்கிறான், உலகம் என்ன சொல்லுது, உலகம் நம்மளுக்கு எவ்வளோ ரேட்டு கொடுக்குது, அந்த ரேட்டை நீங்கள் சார்ந்திருந்தீங்கன்னா உங்களோட அடையாளத்தை நீங்கள் மறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. விளங்குதா? அடுத்தது பாவம் சாதாரணமாக தோன்றுதல். பாவம் எப்படி ஆயிரும், சாதாரணமாயிரும். பாவம் தானே, யார் செய்யாத பாவத்தை நம்ம செஞ்சிட்டோம். முன்பு தவறாக தோன்றியது இப்போது நார்மல் ஆயிரும். முன்னெல்லாம் தவறு, ஐயோ ஆண்டவர் அடிச்சிருவார், ஆண்டவர் பாவம் செஞ்சா சாமி. இப்போ சாமி என்ன செய்யுது, கண்ணில் விளக்கெண்ணெயை போட்டு நல்லா ஊரோட் பண்ணிட்டு இன்னும் செய்ப்பா, இன்னும் பாரு. நார்மல். இப்போ உள்ள ஒரு ஒன் ஆஃப் த ட்ரெண்ட் என்னதுமா, பாவம் நார்மல். ஏன்? ஏசு மன்னிக்கிறாரு, ஏசு தான் மன்னிக்கிறாரு. நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் அப்பா அப்படின்னா போதும், அவர் டக்குன்னு மனது இறங்கி கரை நீட்டி நம்மளை தூக்கி விடுறாரு. அதனால் பாவம் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் பாவம் நார்மலாகிடுச்சு. இப்போ ஒரு கேம் ஓடும். என்ன கேம் இது லைஃப்பில்? பிகேவா? பாத்ரூமில் குளிக்கிறதெல்லாம் ஒரு கேமாக வச்சு செஞ்சிட்ருக்கீங்க. நார்மல், அதெல்லாம் நார்மல் ஆச்சு. இப்போ பிகே மேட்ச்னு ஒன்று ஓடும், 2 பேர் லைஃப் போவாங்க, அந்த 2 பேருக்கும் மேட்ச் நடக்கும். யாருக்கு லைக்கு கூட, யாருக்கு கிஃப்ட்டு கூடன்னு போவோம். அந்த கிஃப்ட்டு லைக்குக்காக என்ன வேணால் செய்வாங்க. பாத்ரூமில் துண்டை கட்டிக்கிட்டு குளிக்கிறது, நான் குளிக்கிறேன் எனக்கு லைக்கு கூட போடு. பார்த்துருக்கீங்களா? அம்மா பார்த்ததில்ல நினைக்கிறேன், அப்புறம் அம்மாவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அந்த ஒரு மயன்மாக்காரன் குளிச்சுட்டு இருப்பானே, உங்களை ஷேர் பண்ணி நானும் ஒரு பிகே மேட்ச் போடுறேன். சரியா? இப்போ அப்படி போச்சு உலகம். பாவம் நார்மல் ஆச்சு. ஓகே, நான் அதை எத்தனை காரியம் சொன்னேன் நான்? ஒப்பீடு, அழுத்தம், சோதனை, போலி அங்கீகாரம், பாவம் சாதாரணமாக தோன்றுதல். சாத்தான் எப்போதும் வெளிப்படையான தீமையோடு வரமாட்டான். ஒரு காலத்தில் வந்துக்கிட்டு இருந்தான். ஒரு காலத்தில் 90s 80sலாம் வெளிப்படையான தீமையோடு வந்துக்கிட்டு இருந்தான். ஆமாம், சீரியஸாக அதான் என் பாயிண்ட்டு. அவன் அப்டேட் ஆகிட்டான். சாத்தான் சில நேரம் முடிவில்லா ஸ்க்ரோலிங்காகவே வந்து உங்கள் இருதயத்தை மங்க செய்கிறான். ஒரு காலத்தில் 80s 90sலாம் கிறிஸ்தவனை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போகிறது தான் சாத்தானுடைய ஒரே நோக்கம்.
பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போகிறது தான். இப்போ ஜென் ஜி ஆனால் அவனும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டான். அவனும் எவ்வளோ தான் அப்டேட் இல்லாமல் இருப்பான். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி விட்டாங்க போல இருக்கு. இப்போ செம்ம அப்டேட்டு. அதனால் வெளிப்படை நீ எதுவும் செய்ய வேணாம். வெளிப்படையா நீ எதையும் செய்ய வேணாம். என்னாச்சுன்னா இப்போ கிறிஸ்தவர்கள், மெயினாக கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறான், உங்கள் மைண்டை அவன் கேப்சர் பண்ணிட்டான். உங்கள் மைண்ட் அவன் கையில். நீ என்ன வேணா செய், சர்ச்சுக்கு வாரம் போ, ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி, ப்ரே பண்ணு, உபவாசம் எடு, எல்லாம் செய். ஆனால் உன் மைண்ட் என் கையில். சர்ச்சை விட்டு வெளியே போனோன்னே நம்ம வாழ்க்கை வேறு வாழ்க்கை. சமூக ஊடகத்தில் நம்மளுடைய காரியங்கள் வேறு காரியம். அவன் மைண்டை கேப்சர் பண்ணிட்டான். அப்டேட் 2.0. இப்போ விட்டுருவான். நீ ஜெபிக்கிறியா? ஜெபி, பிரச்சனை எனக்கு பிரச்சனை. நீ ஜெபி, வேதத்தை வாசிக்கிறியா? வாசி இன்னும் 2 அதிகாரம் கூடிய வாசி, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஊழியம் சரியா? ஒரு ஊழியமா 2 ஊழியமா செய். ஆனால் உன் மைண்ட் என் கையில். எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் இன்னும் உலகத்தினுடைய ட்ரெண்டில் இருக்கீங்க? இன்னும் உலகத்தினுடைய ட்ரெண்டில் இருக்கீங்களா? உலகத்தோட ட்ரெண்டு. ஒரு சினிமா பாட்டு ஃபேமஸ் ஆச்சுன்னா அடுத்த வீடியோ நம்ம தான். சோஷியல் மீடியாவில், டிக்டாக்கில், ஐஜியில் ஒரு சினிமா பாட்டு ஃபேமஸ் ஆச்சுன்னா அடுத்த வீடியோ நம்ம போட்டுடணும். யார்? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்டியன்ஸ், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் சினிமா பாட்டில் மூழ்கி, ஃபோட்டோஸாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், உடனே அந்த பாட்டை போட்டு ஒரு போஸ்ட்டை போட்டுடணும் சமூக ஊடகத்தில். உங்கள் மைண்ட் அவன் கேப்சர் பண்ணிட்டான், நார்மலைஸ் ஆகிட்டான். இது தவறு இல்லை, ஒரு பாட்டு தானே, மியூசிக் நல்லா இருக்கே, லிரிக்ஸ் நல்லா இருக்கே, பாட்டு தானே. ஆனால் உன்னுடைய அடையாளம் என்ன? உங்களுடைய அடையாளம் என்ன? எது உங்கள் அடையாளம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக கூட்டம், பரிசுத்த ஜாதி. ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? சோஷியல் மீடியாவில், சினிமா உலகத்தில் இருக்கிறோம். ஒத்துக்கிறீங்களா? நம்பலைன்னா இப்போ உங்கள் ஃபோன் எடுத்து இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள், இங்கே இருக்கிற எத்தனை பேர் சினிமா பாட்டோட ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். உங்கள் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் சினிமா பாட்டோட போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். காலம் மாறிடுச்சு. நீ கிறிஸ்துவனா இரு, சபைக்கு போ, வேதத்தை வாசி. ஆனால் உன் மைண்ட் என் கையில். சினிமா பாட்டு கேட்குறது தப்பா ராங்கா? ஒலிவர் சொல்லுங்கள். ஒலிவர், நீங்கள் எனக்கு இது பதில் சொல்லி ஆகணும். தப்பா ராங்கா? மயங்கி கிடக்குறோம், சினிமா உலகத்தில் மயங்கி கிடக்குறோம். எனக்கு இப்போ ஒரு இடப்பட்ட காலத்தில் நான் சர்ச் ஃபோனில் வந்து நம்ம டிக்டாக்கோட காரியம் நிறையா போடுவோம். அப்போ நிறையா போஸ்ட்டு வரும். ஐயோ, கிறிஸ்தவர்கள், நான் தான் 90% சொன்னேன்ல, அதான் தட்டி காட்டுறேன். 90% கிறிஸ்டியன்ஸ் சினிமா பாட்டு தான். அவங்களோட டிக்டாக் ஃபுல்லாகவே சினிமா பாட்டு. வாரத்தில் ஒரே ஒரு நாள் கிறிஸ்தவ பாட்டு வரும். எப்போன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில். எங்கே உங்கள் அடையாளம்? எங்கே? யாரோட அடையாளத்தை நீங்கள் நம்பி வாழ்ந்துட்டுருக்கீங்க? நீங்கள் யாரை அவங்கள காண்பிக்க போகிறீங்க? உங்களை பார்க்குறவன் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக உங்களை பார்க்கணும். ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் ஒரு போஸ்ட்டு போட்டு லைக்கை போட்டு வீடியோ போட்டுடுறோம். மற்ற 6 நாள் சினிமா பாட்டை போடுறோம். புறஜாதி உங்களை பார்த்தா எதுவாக உங்களை அடையாளம் காண்பான்? சொல்லுங்கள். அவிசுவாசி ஒருத்தவங்க பார்க்குறாங்க,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜோனே பார்க்குறாங்க, உங்களை எதுவாக அடையாளப்படுத்துவாங்க? இங்கே இருக்கிற நம்மளும் அதை செஞ்சுட்டு தான் இருக்கோம். சினிமா பாட்டை போட்டு தான் ஒரு போஸ்ட்டை போடுறோம். சினிமா பாட்டை வச்சு தான் நம்மளுடைய காரியங்களே நடக்குது. ஏன் சினிமாவை நம்பி நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்க? தேவன் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறாரு. ஏன் அந்த அடையாளத்தை நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம்? அதுதான் நான் சொன்னேன், நம்மளுடைய மைண்டை பிசாசு ட்ராப் பண்ணிட்டான். உங்கள் மைண்ட் அவன் கையில் இருக்குது. அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை வருவதாக. உங்களுக்கு ஒரு விடுதலை இன்னைக்கு வரணும். அது 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 ஒரு அது ஒரு தவறே இல்லைன்னு உங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டான். அது தவறே இல்லை. கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், பேர் கிறிஸ்தவங்க, சபையில் காணப்படுகிறோம், ஊழியம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் சினிமா பாட்டு கூட தான் நம்ம வீடியோஸே போடுறோம். உங்களுடைய வேல்யூ எங்கே? உங்களை நாங்கள் எதுவாக அடையாளப்படுத்துறது? சொல்லுங்க, உங்களை எதுவை நாங்கள் அடையாளப்படுத்துறது? ஆண்டவர் இப்போ நம்மளுக்கு, அதனால தான் இன்றைக்கி நான் புதிய ஜனங்க கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? நம்மளே சரியா இல்லைன்னா புதிதாய் வருகிற ஆத்துமாக்களை நம்ம எப்படி நடத்த போகிறோம்? யோசிங்க. நம்ம சரிப்படுத்தலைன்னா நம்மளே நம்மளோட அடையாளத்தை மறந்துட்டு சோசியல் மீடியாவும் சினிமாவோட அடையாளத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எப்படி நம்ம புதிதாக வருகிற ஜனங்களை தேவனுக்குள்ள வழி நடத்த போகிறோம்? இன்னும் ஒரு 10-15 வயசில் எப்படி நம்ம சத்தியம் சொல்லுவோம்? இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரதர், அவர் உங்களுக்காக மரித்தார், அப்பா ரொம்ப நல்லவர், அவரோட அன்பை ருசி பாருங்க. ஆனால் நீங்கள் சினிமா பாட்டெலாம் போடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அப்பா மட்டும் நம்பிக்கிங்க. அப்படி தான் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாளில். ஏன்னா நீ செய்கிறிய, அது எப்படி தப்புன்னு நீ சொல்லிக் கொடுப்ப. ஆமாம் தானே? ஆமாம் தானே? நம்ம ஒன்று செஞ்சிட்டோம்னா அது தப்பாக இருக்காது. அப்போ எப்படி நம்ம மற்றவங்களை கைட் பண்ண போகிறோம்? எப்படி மற்றவங்களை கிறிஸ்துக்குள்ளே நடத்த போகிறோம்? அங்கே முக்கால்வாசி சினிமாவை ப்ரோமோட் பண்ண ஒரு கூட்ட ஜனம் இருக்குது. இது எனக்கு ஒன்று தோணுச்சு. இந்து மதத்தை பிரஸ்தாபப்படுத்த யார் இருக்கா? இந்துக்கள். அவங்களுடைய மதம், அவங்களுடைய காரியமாக இருக்கட்டும், அதை ப்ரோமோட் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? இந்துக்கள் இருக்கிறாங்க. முஸ்லீம் மதத்தை பிரஸ்தாபப்படுத்த முஸ்லீம் இருக்காங்க, மலாய்க்காரர்கள் இருக்காங்க. புத்திஸ் யார் இருக்கா? சீனங்க இருக்காங்க. கிறிஸ்துவ காரியத்தை, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த எத்தனை பேர் இருக்கும்? நம்ம தான் போய் அங்கே ஜாயின் பண்ணிட்டோமே. அவங்க ஆல்ரெடி அது செய்கிறாங்க, நம்ம தான் போய் அங்கே ஜாயின் பண்ணிட்டோமே. அப்போ எப்படி கிறிஸ்துவனுடைய காரியத்தை நம்ம வெளிப்படுத்த போகிறோம்? அதனால தான் நம்மளோட பாப்புலேஷனும் குறைவாக இருக்குது, நமக்குரிய சலுகைகளும் இந்த நாட்டில் குறைவாக இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? ஏதாவது ஒரு ரேடியோ சேனலில் கிறிஸ்தவ பாட்டு படி கேட்டிருக்கீங்களா? ஏன் நம்ம தான் கேட்குறது, நம்ம தான் சினிமா பாட்டை கேட்குறோமே. அப்படியே நம்மளுக்கு பாட்டு போட போகிறோம் இங்கே. நம்மளுடைய காரியத்தை, தேவனுக்குரிய அடையாளத்தை நாமே மறந்து வேறொரு அடையாளத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தா நமக்குன்னு அடையாளம் எங்க? தெளிவு வருவதாக. நிறைய பேரோட மைண்ட் டிஸ்டர்பாக இருக்குன்னு தெரியும். இயேசுவின் நாமத்தில் தெளிவை பேசுகிறேன். உங்களுக்குள்ள தெளிவு வரட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிற உங்கள் சிந்தனைகள் விடுதலையாகட்டும் இயேசுவின் நாமத்தில். அடையாளம், உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. தேவன் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறாருன்னா, தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னா உங்களுக்குன்னு அடையாளம் இருக்குது. இது இந்த 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 5 காரியம் சொன்னால நம்மளோட அடையாளம். எதுக்கு அந்த அடையாளம்? எதுக்கு அந்த அடையாளம்? நம்ம சொன்னல, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ராஜரிக ஆசாரிய கூட்டம். எதுக்கு அந்த அடையாளம்? அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை வந்து சின்னத்துக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க, அவரை பற்றி அறிவிக்க. அவர் யாரு, இயேசுனா யாரு, இயேசுடைய அன்பு என்ன, இயேசு ஏன் வந்தார், இயேசு மூலமாக என்னென்ன நடக்கும், அது அப்படி சொல்லி அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கத்தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம சரியா இல்லைன்னா எப்படி அவருடைய புண்ணியங்களை நம்ம அறிவிப்போம்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜோனே வச்சுக்கோங்க.
உங்களை எப்படியாக அடையாளப்படுத்துவாங்க? அவங்க கூட சேர்ந்து அவங்க கூடயே சினிமா பாட்டுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு, அவங்க கூடயே சினிமா காரியங்கள்லாம் பேசிக்கிட்டு, அவங்க கூடயே போஸ்ட்டை போட்டுக்கிட்டு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீ ஒரு நாள் கிறிஸ்துவ போஸ்ட் போட்டிங்கன்னா நீ எப்படி உன் ஃப்ரெண்டுக்கு சத்தியம் சொல்லுவ? முடியுமா? வாய்ப்பே இல்லை. உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னு கேட்பான். ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சுக்கு போகிற, வெள்ளிக்கிழமை நான் கோயிலுக்கு போகிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி நீ இங்கே தானே இருக்கிற, என் கூட தானே பேசுகிற, என் கூட தானே ஊர் சுற்றுற, நான் பேசுகிற காரியத்தை நீயும் பேசுகிற. உங்கள் அடையாளங்கள் எதுவாய் இருக்கிறது? நண்பர்கள் உங்கள் அடையாளமா? தேவன் உங்கள் அடையாளமா? நண்பர்கள் உங்கள் அடையாளமா? தேவன் உங்கள் அடையாளமா? எது உங்கள் அடையாளம்? அப்படியானா ஆன்லைனில் எப்படி வாழ வேண்டும், சமூக வலைத்தளத்தில் எப்படி வாழ வேண்டும்னு ஒரு சில காரியங்களை சொல்கிறேன், எடுத்துக்கிட்டால் நலமாக இருக்கும். ஒலிவர் ஏன் அதெல்லாம் பாசிட்டு பேசுனாலும் நீங்கள் தான் கண்ணுக்கு தெரியுறீங்க, நான் பேசுகிறோம் நீங்கள் தான் கண்ணுக்கு. ஓகே, 1வது, போஸ்ட் செய்வதற்கு முன் இது தேவனுடைய வெளிச்சத்தை காட்டுகிறதா உலக இருளை காட்டுகிறதான்னு யோசிங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இதை நான் போஸ்ட் பண்ணால் தேவனுடைய வெளிச்சத்தை காட்டுதா இல்லை உலகத்தை காட்டுதான்னு யோசிங்க. யோசிச்சிங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுற காரியங்கள் சரியானதாக இருக்கும். எதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. சினிமா பாட்டை நம்ம போஸ்ட் பண்ணால் யாருடைய புண்ணியத்தை நம்ம அறிவிக்கிறோம்? அவ்வளோதான். ப்ரொடியூசர் யார்? அப்போ எங்கே நம்ம 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 யாரோட புண்ணியத்தை? சினிமா பாட்டை போட்டு நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம், யாரை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க? யாராச்சும் அந்த சினிமா பாட்டில் உங்களை பார்த்துட்டு வா இயேசு எப்படி மகிமைப்படுத்துகிறாங்க பாரு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நீங்கள் ஒரு சினிமா பாட்டை போட்டு நீங்கள் ஒரு போஸ்ட்டை போடுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரியும் நீங்கள் தான் கிறிஸ்தவங்கன்னு தெரியும், வாரம் சேர்ச்சுக்கு போகிறீங்க, வேத வாசிக்கு ஜெபிக்கிறீங்க, எல்லாம் தெரியும். உங்களை சினிமா பாட்டோட ஒரு ஃபோட்டோவில் பார்க்குறாங்க, அவங்க சொல்ல முடியுமா வாவ் இயேசுவின் அன்பு எப்படி வெளிப்படுத்து பாரு? அடையாளத்தை மறந்து வேறொரு அடையாளத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்? எதை செய்தாலும் என்னது? எதை செய்தாலும் வாசனை என்ன சொல்லுது? எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யணும். நீங்கள் செய்கிற காரியம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துதா இல்லையான்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் செய்கிற காரியம் சரியாக இருக்கும். அன்லஸ் உங்கள் மைண்ட் பிசாசின் பிடியிலேருந்து விடுபட்டா. நான் தான் சொன்னேன், பிசாசு உங்கள் மைண்டை ட்ராப் பண்ணிட்டான். நீங்கள் போடுற சினிமா பாட்டு உங்கள் போஸ்ட்டு சினிமா பாட்டு கூட போடுறது தவறு என்ன உங்களுக்கு தோணுச்சுன்னா பிசாசு உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கான்னு அர்த்தம். எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் சினிமா பாட்டோட என் போஸ்ட்டு போட்டால் தேவன் பிரியப்படுகிறாருன்னு? வாய்ப்பு இருக்கா? எதை செய்கிறோமோ அதை நம்ம கரெக்டாக செய்யணும். அடுத்தது, லைக் ஷேர் செய்வதற்கு முன் தேவன் தவறு என்று சொல்வதை நான் கொண்டாடுகிறேனான்னு யோசிங்க. ஒரு விஷயத்தை லைக் பண்ணுறதுக்கு முன்னுக்கு, அதை ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னுக்கு, இல்லை ரீபோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு அது தேவன் தவறுன்னு சொன்ன காரியத்தை நான் கொண்டாடுறேனான்னு பாருங்கள். நான் அது ஏற்கனவே பேசுகிறேன்னு தெரியல. நீங்கள் ஒரு விஷயத்தை லைக் பண்ணும் பொழுது நீங்கள் அதை அங்கீகரிக்கிறீங்க. நீங்கள் கை தட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் கொண்டாடணும்னு இல்லை. லைக்கை போட்டாலும் நீங்கள் ஆக்சுவலி அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க. அப்போ சமூக வலைத்தளங்களில் ஒரு 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 அரையும் குறையுமான ஒரு பாட்டே ஓடுது வச்சுங்க, நீங்கள் அதை லைக் பண்ணுறதுக்கு முன்னுக்கு, ரீபோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு தேவன் தவறுன்னு சொன்னதை நான் கொண்டாடுறேனான்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்கள். அது செஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு 2 தம்பிங்களை நான் வர்ஷிப் டீமில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். சினிமா பாட்டோடு எடிட் பண்ணது மாத்திரம் இல்லாமல் ஐஜியில் போஸ்ட் போட்டது மாத்திரம் இல்லாமல் என்னைய வர டேக் பண்ணி வைக்கிறேன்.
நான் செவனேன்னு இருக்கிறேன். நான் ஒரு பக்கெட்டு ஐஜி திறக்க மாட்டேன், மென்ஷனில் வருது, திறந்து பார்க்குறேன் இப்படி நிற்கிறாங்க. யாருன்னு அடையாளம் கண்டுகொள்ள முடியும், அடையாளம் காட்டக்கூடாதான். அப்போ நீ லைக் ஷேர் செய்கிறதுக்கு முன்னுக்கே யோசி, நீ செய்கிறது சரியா. அடுத்தது, இரவில் நீண்ட நேரம் ஸ்க்ரோல் செய்வதற்கு முன், லேட் நைட்டில் எல்லாம் தூங்கிட்டோன்னே லைட்டெல்லாம் அடைச்சிட்டு ஃபோன் லைட்டை டிம் ஆக்கிட்டு ஹை ப்ரொடெக்டரை தட்டி விட்டுட்டு நீ ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் பண்ணுறதுமா, அது செய்கிறதுக்கு முன்னுக்கே இது என் ஆவியை ஊட்டுகிறதா மாம்சத்தை ஊட்டுகிறதான்னு யோசனை பண்ணு. இப்போ நான் பார்க்குற இந்த வீடியோ பார்க்க போகிற ரீலு என் ஆவியை பலப்படுத்துதா இல்லை என் மாம்சத்தில் ஒரு மாதிரி செம்மையாக இருக்கு, உடம்பெல்லாம் சூடாகுது, தள்ள தூக்கம் வரமாட்டுதா, ஸ்க்ரோல் பண்ண டக்குன்னு இன்னும் மணி 3 ஆச்சா, ஐயோ. பிசாசின் பிடியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. அப்போ அந்த நீண்ட நேரம் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு முன்னுக்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வேலை, ஆவியானவர் சொல்லுவார், இதுவும் ஆவியை கொஞ்சம் கூட பலப்படுத்தாது, நிப்பாட்டு. அது கொஞ்சம் யோசிப்போம் நம்ம, இதெல்லாம் யோசிக்க வேண்டிய காரியம். சிலருக்கு டைம்லைன், உங்கள் டைம்லைன் தான் அவர்கள் வாசிக்கும் ஒரே வேதாகமம். நீங்கள் பேசாவிட்டாலும் உங்கள் போஸ்ட் பேசுவோம். நம்ம கிறிஸ்துவ காரியத்தை குறித்து, இயேசுவை குறித்து நிறையா போஸ்ட் பண்ணும்பொழுது அநேகர் பார்க்குறாங்க. அநேகருக்கு ஒரு சில சமயத்தில் அதுதான் வேத வாசிப்பாகவே இருக்கும். நீங்கள் போடுற ஒரு போஸ்ட்டு, கர்த்தருடைய பாட்டு நீங்கள் போடுறீங்க தெரியுமா, அந்த பாட்டில் ஒரு வார்த்தை அன்றைக்கி அவன் கேட்குற கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம தான் அது செய்யலையே, நம்ம தான் அங்கெல்லாம் இருக்கிறோம். நம்மளுக்கு அதுதானே மெயினாக இருக்குது, அதுதானே ட்ரெண்டு. அது போட்டால் தான் லைக் வரும், அது போட்டால் தான் ட்ரெண்டு, அது போட்டால் தான் நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைலு. இன்றைக்கி அதனால தான் நம்ம டெய்லி ஓட்டு ஷேர் பண்ணுங்க, ஏன் ஷேர் பண்ண சொல்கிறோம், யாருக்கோ ஒரு ஆளுக்கு சத்தியம் தேவைப்படும். அப்போ உங்கள் ஃபோட்டோவை போடுறீங்க, அந்த ஃபோட்டோ கூட ஒரு கிறிஸ்துவ பாட்டை போடுறீங்க, அந்த பாட்டில் வர ஒரு வார்த்தை ஏதோ ஒரு அவிசுவாசிக்கு வார்த்தையாக போய் சேரும். சேருமா சேராதா? அப்படியே தலை இப்படி ஆடுது, இப்படி தானே ஆடணும். சரியா? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுக்கான சொல்லலாம். சொன்னது போல் இது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த தெளிவுக்குள்ளே வர வேண்டும். நம்மளோட அடையாளத்தை நம்ம மறந்துட்டோம். இன்னும் வருத்தத்துக்குரிய காரியம் என்ன தெரியுமா, நம்ம சொன்னல 90% கிறிஸ்டின்ஸ் இந்த சினிமா பாட்டு தான். நீங்கள் திறந்தீங்களாலே தெரியும், ஃபுல்லாக சினிமா, ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா. அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் செஞ்சோம். ஒரு சகோதரியை பற்றி கிறிஸ்தவங்கன்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க கிறிஸ்தவங்கன்றதுக்கு அடையாளம் ஒன்று கூட இல்லை. இங்கே உள்ள சகோதரி இல்லை, கொஞ்சம் தூர தேசத்தில் உள்ள சகோதரி. முன்ன ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, உன் நண்பனை காட்டு நீ யாருன்னு சொல்கிறேன்னு. இப்போ உன் சோஷியல் மீடியா பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீ எந்த அளவுக்கு தேவனுக்குள்ளே உறுதியாக இருக்க. இல்லை பிரதர், என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது. தனிப்பட்ட வாழ்க்கை எப்படியா இருந்தாலும் இருக்கட்டும், பொதுவாக நீ எப்படி வாழ்கிற, வெளிப்படையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நமது போதகர் ஒரு சில சீரீஸில் பேசியிருக்கிறாரு. டெய்லி பட் எத்தனை பேர் கேட்டீங்க? இப்போ நம்ம வெளிப்படையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நீ கிறிஸ்டியன்னு காட்டணும், உலகத்துக்கு நீ கிறிஸ்டியன்னு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம சினிமாவிலையும் உலகத்தினும் ட்ரெண்ட்லையும் வாழ்ந்துட்டு இருந்தா நீ கிறிஸ்துவன்னு யாரு காட்டுவா? ஆதங்கமாக இருக்கு. கிறிஸ்தவங்க செய்கிறாங்க இதை, அந்த தெளிவுங்க. அப்போனா லிட்ரலாக இது பிசாசோட பிடி, அவங்க சிந்தனை பிசாசின் பிடியில் இருக்கு. இல்லைன்னா அது செய்ய முடியாது. அது தப்பாகவே தெரியல. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் ஆதங்கம், ஒரு பக்கம் ஆச்சரியம். எப்படி இவ்வளோ தைரியமாக நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க?
தேவ பிள்ளையாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு எப்படி அந்த மனசு வருது? ஆவியானவர் பேசலையா? ஆவியானவர் அந்த உணர்த்துறதுல கொடுக்கலையா? உன் ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் பார்க்குறவங்க உன்னை எப்படி அடையாளம் படுத்துவாங்க? நீ கிறிஸ்தவன்னு சொல்லி எப்படி அடையாளம் படுத்துவாங்க? இதுலேயும் என்னதுமோ எனக்கு ரொம்ப பெரிய கேள்விக்குரிய, ஒரு சில பாஸ்டர்ஸே சினிமா பாட்டை போட்டு போஸ்ட் பண்ணுறாங்க. பாஸ்டர்ஸ் வெள்ளி சனி ஞாயிறு அவங்க போஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். கிறிஸ்துவ பாட்டை போட்டு அந்த ஆராதனை இந்த ஆராதனை, திங்கள் செவ்வாய் புதன்லாம் சினிமா பாட்டை போட்டு போஸ்ட் பண்ணுறாங்க. பாஸ்டர்ஸ் எப்படி உன் ஜனத்தை நீ வழி நடத்துவீங்க? பாஸ்டர்ஸே சினிமா பாட்டை போட்டு போஸ்ட் பண்ணால் உங்கள் சபையில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் எப்படி வழி நடத்துவீங்க? என்னான்னு சொல்லி வழி நடத்துவீங்க? அந்த சர்ச்சுக்கெலாம் போனீங்கன்னா சினிமா பாட்டு கேட்குறது தப்பு இல்லைன்னு போதிப்பாங்க. சினிமா பாட்டு கேட்குறது தப்பு இல்லைன்னு போதிப்பாங்க. அப்படிப்பட்ட சபைகள் என்ன போதிக்கிறாங்க? சினிமா பாட்டு கேட்குறது தப்பு இல்லை, அதுக்கு ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்காங்க, வியாக்கியானம். கர்த்தருடைய வார்த்தையை தான் எடுத்து சினிமா பாட்டாக எழுதுகிறாங்க. ஆமாம், அங்கிட்டு ஒரு குத்து இங்கிட்ட ஒரு குத்து. கர்த்தருடைய வார்த்தை தான் பிரதர், எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தான், அதை எடுத்து தானே சினிமா பாட்டை எழுதுகிறாங்க. அது கேட்கறதுனால தப்பு வந்துருச்சு. ஒரு சிலருக்கு சினிமா பாட்டு மூலம் தேவன் பேசுகிறாராம். எப்படி? சினிமா பாட்டு மூலம் வேறு வழியில் நீ அவர்கிட்ட பேச மாட்டேங்கிறிய. அவர் பேசுறதுக்கு நீ நேரம் கொடுக்கலன்னா அப்போ சினிமா பாட்டு மூலமாக தான் உங்கள்கிட்ட பேசி ஆகணும். உனக்குன்னு ஒரு ஜப நேரம் இல்லை, உனக்குன்னு ஒரு வேத வாசிப்பு இல்லை, கிறிஸ்தவ பாட்டே கேட்கறது இல்லை, நீ முழுக்க சினிமா பாட்டை கேட்டினா அப்போ அந்த வார்த்தை கொண்டு தான் உன்கிட்ட பேச முடியும். கழுதையை கொண்டு யார்கிட்ட பேசினார் ஆண்டவர்? கழுதை கொண்டு பேசினாரா? ஏன் பேசினார்? அவன் கர்த்தர் பேசுனதே கேட்கல, வேறு வழி இல்லாமல் கழுதை கொண்டு பேசினார். அப்போ நம்ம அவரோட பிரசன்னத்தில் இருந்தோம்னா தேவன் நம்மோடு பேச தயாராக இருக்கிறார். நம்ம பேசுறதை கேட்கறது இல்லை. ஒரு சிலர் நான் நம்ம சொன்னல கர்த்தருடைய வார்த்தை தான் வருது, வேதத்திலிருந்து எடுத்து தான் எழுதியிருக்கிறாங்க. ரத்தமாரே அந்த பாட்டு வந்து கர்த்தருடைய வார்த்தை. தகப்பனின் அன்பை அப்படி வெளிப்படுத்துது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, எங்கேருந்து எடுத்திருக்கோன்னு சொல்கிறோம்? வேதத்திலேருந்து எடுத்திருக்கோன்றோம். அப்போ எது ஒரிஜினலு, எது டூப்ளிகேட்டு? ரத்தம் மாதிரி எதுக்கு ஒரிஜினல் விட்டுட்டு நீ டூப்ளிகேட்டுக்கு அலையிற? எதுக்கு? நம்மக்கிட்ட ஒரிஜினலே நம்மக்கிட்ட இருக்கு, அதை விட்டுட்டு எதுக்கு நம்ம டூப்ளிகேட்டுக்கு போகிறோம்? சைனா மேட்டு தான் நிறைய பேருக்கு பிடிக்குது, விலை குறைவு, முறாலாம். புரியுதா உங்களுக்கு? நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூ நம்மளுக்கு தெரியல. தேவன் நம்மளுக்கு அவ்வளோ காரியங்களை நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம ஒரிஜினாலிட்டியை விட்டுட்டு டூப்ளிகேட்டுக்கு அலையிறோம். டூப்ளிகேட்டை யார் இந்த டூப்ளிகேட்லாம் செய்வா? ஏமாத்துறவங்க தான் டூப்ளிகேட் செய்வாங்க, பிசாசு தான் செய்வான் அதை. அப்போ ஒரு டெஃபினேஷன் உனக்கு கொடுத்துருவான், இது கர்த்தருடைய வார்த்தை தான், நீ இந்த பாட்டு கேட்குற தப்பே இல்லை. மோட்டிவேஷனல் சாங் இருக்குது பிரதர், அதில் ஒவ்வொரு வார்த்தையும் நீ மோட்டிவேட் பண்ணுது. வேதத்தை வாசி உன்னை மோட்டிவேட் பண்ணிக்கோ. சினிமா பாட்டை கேட்டு தான் உன்னை மோட்டிவேட் பண்ணணும்னு இல்லை. அது நீ கொடுக்குற ரீசன், உங்களையே நீங்கள் ஏமாத்திக்க கொடுக்குற ரீசன். சினிமா பாட்டு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்குது, வேதத்தை வாசி, உனக்கு மோட்டிவேஷன் சொந்தமாக வந்துடும். டெய்லி வேட்டை ஒரு நாளைக்கு 10 தடவை போட்டு கேளு, உங்களுக்கு மோட்டிவேஷன் டெய்லி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்கள் சிந்தனைகள் விடுதலை பெறுவதாக. I speak deliverance in the name of Jesus. பிசாசின் பிடியில் இருக்கிற உங்கள் சிந்தனைகள் விடுதலை ஆவதாக. நம்மளை நம்பி ஒரு பெரிய கூட்டம் உள்ளுக்கு வரப்போகுது. அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு நம்ம தயாராக ஆகணும். நம்மளே வாச்சா போச்சான்னு இருந்தோம்னா 10 1 11. தேவன் தான் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தருவார்னு நினைக்கிறேன் நான். அல்லேலூயா. அன்றைக்கி நேரத்தில் இங்கே முன்னுக்கு நின்று பேசுகிற நபர்கள் சந்திக்கிற ஒரு பெரிய விளைவு என்ன தெரியுமா? ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? நம்ம பேசுகிறத கேட்க கஷ்டப்படுவாங்க. பாஸ்டராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கட்டும்,
லீடர்ஷிப்பாக இருக்கட்டும், லீடர்ஸாக இருக்கட்டும், இங்கேருந்து பேசுனா அந்த சொந்த ஜனம் அந்த வார்த்தையை எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்க பார்த்து வளர்ந்தவங்க, நம்ம பார்த்தவங்க தானே, நம்ம கூட தானே இருந்தாங்க அப்படின்னு பழக்கமாச்சு. அப்போ நம்ம பேசுகிற காரியங்கள் என்ன தெரியாது, கர்த்தருடைய வார்த்தையாக அவங்களுக்கு கொஞ்சம் கூட தோணாது. இவங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க, எல்லாத்தையும் கொலெக்ட் பண்ணிட்டு இவர் வரும்போது என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லாரும் ஸ்டேட்டஸையும் செக் பண்ணியிருக்கிறாரு. செக் பண்ணிட்டு தான் வந்து பேசுகிறாரு அப்படின்னு தான் தோணும். இதே இந்தியாவிலேருந்து ஒரு பாத்திரம் வர வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பேர் ப்ரொஃபெட்டுன்னு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவர் சொல்கிற ஒவ்வொன்றும் தேவ வார்த்தை தான். அந்த தண்ணி எடுப்பா, தேவ வார்த்தை, ரெவலேஷன். அதுதான் ஆண்டவர் சொன்னார். சொந்த ஜனத்திலேயே அவருக்கு என்ன இல்லையா, சொந்த ஜனங்களே அவர் வரையத்துக்கல. ஏன்னா அவங்க பார்த்தாங்க, இயேசு பிறந்தார், தச்சனை வேலை செஞ்சார், அப்படியே வளர்ந்தார், இவர் என்னத்தை பெருசாக சொல்லிட போகிறாருன்னு நினச்சாங்க. அதுதான் இப்போ ஒவ்வொரு சபையிலும் நடக்கிற போராட்டம், பாஸ்டர்ஸுங்களுக்கும் லீடர்ஸுங்களுக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், தேவன் உங்களுக்கு தெளிவு உண்டாக்குவாராக. இதிலேருந்து நம்ம வெளியே வந்து ஆகணும். வெளியே வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்ம மறந்துட்டோம், நம்ம அடையாளத்தை மறந்து நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம். மறுபடியும் நம்ம அடையாளத்துக்கு வருவோம். நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். விளங்குதா? கடைசி என்ன சொன்னேன் நான்? இப்போ கடைசியாக சொன்னீங்க நீங்கள். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் கடைசியா? அப்படியே பிடிச்சி பேசுகிறேன். இப்போ என்ன சொன்னேன்னு, இப்போ பிரித்தெடுக்கப்பட்ட ஜனன்னு சொன்னேன்னா அதுக்கு முன்னாடி கடைசி என்ன சொன்னேன், அதை மறந்துட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தண்ணி எடுக்க போனேனா? ஓகே. சமூக ஊடகங்களுக்கு நடைமுறை எல்லைகள், நம்ம என்னென்ன எல்லைகள் நம்ம வைக்கலாம், சோஷியல் மீடியா பார்க்குற நமக்கு என்னென்ன எல்லைகள் வைக்கலான்னு ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன். எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நலமாக இருக்கும். ஓகே. ஸ்க்ரீன் டைமை குறையுங்க. இந்த மெசேஜ் நான் ரெடி பண்ணும்போது எனக்கே இது நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். நானே ஸ்க்ரீன் டைமை குறைச்சி ஆகணும் அப்படின்னு எனக்கு தேவன் பேசினார். நான் அதிகமாக ஸ்க்ரீன் பார்க்குறது எப்போனா, நான் வேலை செய்கிற இடத்துல வெயிட் பண்ணுவேன். ஜாமா வர வரைக்கும் வேணும். 9:30 போயிடுவேன். ஆனால் 10 மணி ஜாமா கொடுப்பாங்க. இந்த 1/2 மணி நேரம் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு டிக்டாக் பார்த்துட்டு இருப்பேன். அதுதான் ஜாமா வந்துச்சு, அதோட போட ஆரம்பிச்சிடுவேன். அப்படியே போயிடுவோம். அந்த டைமையே எனக்கு குறைக்க சொல்லி ஆண்டவர் பேசினார். ஸ்க்ரீன் டைமை குறைங்க. நம்ம நினைக்கிறோம் கொஞ்ச நேரம் தானே, ஒரு 10 நிமிஷம் தான் நான் பார்க்குறோம். ஆனால் அந்த 10 நிமிஷம் உங்களுக்குள்ளே விதைக்கப்படுகிற விதைகள் வேறு விதைகள். நான் விதையை பற்றி பேசுகிறேன், அப்புறம் ஞாபகம் விட்டுங்க எனக்கு. அடுத்தது, உங்களை பாவத்திற்குள் இழுக்கும் உள்ளடக்கங்களை மியூட் அல்லது அன்ஃபாலோ செய்யுங்க. ஒரு விஷயம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் என்ன ஒரு காரியம் நீங்கள் எதை அதிகமாக பார்க்குறீங்களோ அதை சம்மந்தப்பட்டு தான் நிறையா வரும். அப்போ நீங்கள் ஒரு ஆண்டி ஆடுறதை பார்த்துட்டீங்க வச்சுங்க. ஆண்டி லவர்ஸ் யார் கேட்குறீங்க? கை தூக்குங்க, ஒத்துக்குங்க, போய் சொல்லாதீங்க. அப்போ ஒரு ஆண்டி ஆடுறதையோ இல்லை ஒரு அக்காயோ வச்சுக்குமே, எங்க கொரியாக்காரிச்சி கிம் ஜே வந்து ஒரு கொரியா பெண்மணி ஆடுறத கொஞ்ச நேரம் பார்த்துட்டாரு வச்சுக்கங்க. ஸ்க்ரோல் பண்ண அந்த அக்கா விதவிதமாக வருவாங்க. அப்போ இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க. இப்போ கிம் ஜே வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு, இல்லை இதுக்கப்புறம் நான் வந்து இந்த கொரியா அக்கா பார்க்க மாட்டேன்னா நீ என்ன பண்ணணும், அந்த அக்காவை அன்ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது லாங் ப்ரெஸ் பண்ணி நாட் இன்ட்ரெஸ்டட்னு போடணும். அந்த வீடியோ உங்களுக்கு தவறாமல் வருதுன்னா அந்த வீடியோவை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாட் இன்ட்ரெஸ்டட்னு வரும். அது தட்டுனீங்கன்னா அது குறைஞ்சிடும். ஓகேயா கிம்ஜே? கிம் ஜே. ஸ்க்ரோல் செய்வதற்கு முன் ஜெபியுங்கள். அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே நீ ஸ்க்ரோல் பண்ணலாம். இங்கே தான் முடியல. வாயில ஜெபிக்கிறதுக்கு நேரம் வர முடியும். அப்போ செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோலே பண்ண மாட்டீங்க.
இதெல்லாம் வந்து டக்டிக்கு சொல்லி கொடுக்குறேன். அடி பச்சு பேசிக்கிட்டே ரீபா நான் தெளிவோ ரிக்கான் தேடினா உன்னோட மைண்ட் என்ன ஆயிரும், ஜபத்துக்கு போயிடும். இதை விட்டுருவேன். பாருங்க சதற விட்றாங்க நான் பேசுகிறதுக்கு. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, சில்லறையை சதற விட்றாங்க பாருங்க. ஓகே, அடுத்தது சில ஸ்க்ரோலிங்கை வேதாகம வாசிப்பாய் மாற்றுங்கள். சில ஸ்க்ரோலை நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நான் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஒரு வேதத்தை வாசிட்டு போயிடலாம், ஒரு அதிகாரத்தை வாசிக்கலாம். எனக்கு கொஞ்ச நேரம் டைம் இருக்குது, படுத்துட்டேன், நைட்டு லைட்லாம் அடிச்சுட்டு படுத்தேன், ஆனால் தூக்கம் வரல. நம்மளுக்கு எப்போதும் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்தா தான் தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா? நீ வேதத்தை தொற, அடுத்த செகண்ட் ஒன்று தூக்கம் வந்துடும். கரெக்டு தானே? எத்தனை அது தூக்கியிருக்கீங்க? சில ஸ்க்ரோலிங்கை வேதாகம வாசிப்பாக நீங்கள் மாற்றலாம். அது ஒரு ஆப்ஷனல். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் நிறையா சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் தனிப்பட்ட திரையையும் தேவன் பார்க்கிறார் என்பதை நினைவில் வையுங்கள். என்னது என்னது ரிமெம்பர் காட் சீஸ் யுவர் ப்ரைவேட் ஸ்க்ரீன். உங்கள் ப்ரைவேட் ஸ்க்ரீனை தேவன் பார்க்குறார். நீ நினைக்கலாம் யாரும் உன்னை பார்க்கல, யாருக்கும் தெரியல, நம்ம என்ன பார்க்குறோம் நம்மளுக்கு தானே தெரியும். அதை ஹைட் பண்ணி வச்சுருப்போம். சில இடத்துல நம்ம ஒளி வச்சுருப்போம், நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் பார்க்கலையா, நாங்கள் யாருமே பார்க்கல, உங்கள் குடும்பத்தாரை பார்க்கல, உங்கள் பிள்ளை பார்க்கல, உங்கள் மனைவி பார்க்கல, உங்கள் புருஷன் பார்க்கல, உங்கள் அப்பா பார்க்கல, உங்கள் அம்மா பார்க்கல, யாருமே பார்க்கல. ஆனால் தேவன் பார்க்குறாரு. உன் ப்ரைவேட் ஸ்க்ரீனை தேவன் பார்க்குறாரு. நீ என்ன பார்க்குற, என்னத்தை படிக்கிற, என்னத்தை உள் வாங்குற, ஒவ்வொன்றும் நீ தேவன்கிட்டேருந்து மறைக்க முடியாது. இது நிஜம். நான் வர்ஷிப் டீமில் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே வாழ்கிறது வாழ்க்கை இல்லை. இங்கே சர்ச்சில் வந்து சர்ச்சில் இப்போ நம்ம இருக்கிறோமே, இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உன்னோட ப்ரைவேட் லைஃப்லேயும் இருக்கணும். சர்ச்சில் எப்படி இருக்கும், சர்ச்சில் நம்மளை விட்டால் நம்மளை மிஞ்சின பரிசுத்தவானே இருக்க மாட்டான். ஹோலி 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 ஹோலி, அந்த அளவுக்கு ஹோலி வேணான்னு சொன்னார் ஒருத்தர் போது. நிஜம் நிஜம். நம்ம சர்ச்சில் எப்படி இருக்கிறோமோ அதுதான் நம்ம ப்ரைவேட் லைஃபாகவும் இருக்கணும். இன்றைக்கி அநேகர் அதை மிஸ் பண்ணுறோம். சர்ச்சை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் வேற ஒரு வாழ்க்கை, வேலை செய்கிற இடத்துக்கு போனால் அங்கே ஒரு வாழ்க்கை, ஃப்ரெண்டு கூட வந்துட்டோன்னு வச்சிங்களேன் அங்கே ஒரு வாழ்க்கை வாழ்வோம் பாருங்கள். அந்த வாழ்க்கை எந்த இடத்துலையும் வாழ்ந்துருக்க மாட்டோம். என்ன வாழ்க்கை? அந்தரங்க வாழ்க்கை. ஆனால் சர்ச்சுன்னு வந்துட்டோம்னா பரவாயில்லையா? அடுத்த மாதம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்டு கூட போனால் அந்தரங்க வாழ்க்கை, சர்ச்சுக்கு வந்தால் அபிஷேக வாழ்க்கை. டேக்லைன் நான் போட்டு விடு, ஹேஷ்டேக். உங்கள் தனிப்பட்ட திரையை தேவன் பார்க்குறார். நீ நினைக்கலாம் யாரும் உன்னை பார்க்கலன்னு, அவர்கிட்ட மறைக்க முடியாது. ரிப்பன், மனம் திரும்புங்கள். உங்கள் சிந்தையை தேவன் விடுதலையாக்குவாராக. இதெல்லாம் வந்து சிந்தனை சம்மந்தப்பட்டது. இப்போ நான் வந்து உங்கள் சிந்தனையை மாற்ற முடியாது. முடியுமா ஒலிவர்? நான் ஒரு வேளை யாராக இருந்தால் மாற்றலாம். டோங்லி கண்ணை பார்த்தே மாத்திர டோங்லியாக இருந்தால் நான் மாற்றிடுவேன். நான் இப்போ ஏற்றுக்கு ஃபோன் அடிக்கணும். இங்கே ஒருத்தனை பார்க்குறேன், அவன் மயங்கி மாட்டிக்கிறான் என் பார்வைக்கு, அவன் ஏன் பிள்ளை அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். பிச்சாச்சு போகிற போக்கில் எல்லாத்தையும் மயக்கிட்டு போயிடலாம். டக்குன்னு முடிஞ்சு. அப்போது உங்கள் சிந்தனையை கர்த்தர் மட்டும்தான் மாற்ற முடியும். உங்கள் சிந்தனையை யார் மட்டும்தான் சிறைப்பிடிக்க முடியும்? பிசாசு மட்டும்தான் சிறைப்பிடிக்க முடியும். அந்த சிறை பிடிப்பிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகணும்னா ஆவியானவர் மட்டும்தான் முடியும். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் சிந்தனையை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அந்த விடுதலை வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். வெளிப்படையான ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. அதை வாழ ஆரம்பித்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜோனில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீ மட்டும் எப்படிலாம் வித்தியாசமாக இருக்க அப்படி சொல்லியிருக்காங்களா? இவன் நம்பாளா? ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும், சும்மா இருறா ஒரு நாள் போய்ட்டு சேர்ச்சுன்னு அந்த மாதிரி பேசுகிறாங்களா? இல்லை விடு அவன் வேறு மாதிரி, அவன் நம்ம கூட தான் இருப்பான், ஆனால் அவன் வாழ்க்கை வேறு வாழ்க்கை, அவனை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? இது வரைக்கும் சொல்லலைன்றீங்களா? ஆண்டவர் சொல்ல வைப்பார். ரகசியமாக நீங்கள் பார்ப்பது
பொதுவாக நீங்கள் யாராக இருப்பீர்கள் என்பதை கட்டமைக்கும். நீங்கள் ரகசியமாக ஒரு சில விஷயம் செய்கிறீங்களா, அது பப்ளிக்காக உங்களை ஒரு நாள் வெளிப்படுத்தும். பல நாள் திருடன் அகப்பட்டே ஆகணும். கத்திரிக்காய் பழுத்தா தந்தைக்கு வந்து தான் ஆகணும். அப்போ நீ ரகசியமாக செய்கிற காரியம் ஒரு நாளைக்கு ஒன்று வெளிப்படையாக்கும், உன்னை வெளியரங்கத்துக்கு கொண்டு வரும். அப்போ உன்னோட சூழ்நிலை நினச்சி பாருங்கள், எவ்வளோ வேதனையாக இருக்கும். தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை சீரமைக்க. பர்சனல் லைஃப்பை நீங்கள் மாற்றி ஆகணும். தேவனுக்கு மாற்றுறதுக்கு கஷ்டம் இல்லை. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா மாற்றிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் அப்பா என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஒரு சில காரியங்கள் நம்மளை மிஞ்சினதான காரியங்கள் நம்ம செய்கிறோம், அதை நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அவர் அதை என்ன செய்வார்? மாற்றுவார். அதை சொல்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? ஓகே, அடுத்தது இளைஞர்களுக்கான சவால். வாலிபர்களுக்கு இப்போ இருக்கிற சவால்னா, கூலாக தோன்றுவதற்காக சமூக ஊடகங்களை பயன்படுத்தாதீங்க. இது கூலாக இருக்கும், இது செஞ்சால் நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் காயாவாக இருக்கும்னு நினைக்கிறத பயன்படுத்தாதீங்க. புரியுதா உங்களுக்கு? உண்மையான ஒன்றிற்காக பயன்படுத்துங்க. சத்தியத்தை சொல்ல உங்கள் சோஷியல் மீடியாவை பயன்படுத்துங்க. எத்தனை பேர் உங்கள் சோஷியல் மீடியாவை இப்போ சத்தியம் சொல்கிறதுக்காக பயன்படுத்துகிறீங்க? ஆண்டோட பாட்டு, ஆண்டோட வசனம், வேத வாசிப்பு, ஜபம் அப்படின்னு எத்தனை பேர் உங்கள் சோஷியல் மீடியாவை இது வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கீங்க? ஐஜியாக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், ஸ்னாப் சாட்டாக இருக்கட்டும், எதை செஞ்சாலும் ஒரு ஸ்னாப். சாப்பிட்டா ஒரு ஸ்னாப், படுத்தா ஒரு ஸ்னாப், எழுந்திருக்கும் போது ஒரு ஸ்னாப். அது எனக்கு தெரியல எப்படி கரெக்டாக ஃபோன் கைக்கு போகுது. எத்தனை பேர் இங்கே இருக்கிற எத்தனை பேர் நம்மளுடைய வாலிபர்கள், அருமையான தம்பி தங்கைகளை, எத்தனை பேர் உங்களுடைய சமூக வலைத்தளங்களை தேவனுடைய நாமத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்கீங்க? மிஸ் பண்ணிட்டோம். நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் நம்மளை தான் வச்சிருக்கிறாரு. அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். பாருங்க, உலகம் சமூக ஊடகங்களில் இருளை பரப்பினால் தேவன் உங்களை வெளிச்சம் பரப்ப பயன்படுத்தட்டும். உலகம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? இருளை பரப்பிக்கிட்டு இருக்கு. அவங்க வீணான காரியங்கள், வீணான ட்ரெண்ட் பயன்படுத்துகிறாங்க. தேவன் உங்களை வெளிச்சத்தை பரப்ப பயன்படுத்தட்டும். நம்ம மட்டும்தான் இருக்கோம். தேவனை பற்றி சொல்லவும், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தவும் கிறிஸ்தவர்களாகி நம்ம தான் இருக்கிறோம். நம்ம போஸ்ட் பண்ணலன்னா யார் போஸ்ட் பண்ணுவா? கரெக்டா? நான் கரெக்டாக தானே பேசுகிறேன்? எனக்கு இது நல்லதுக்கும். நம்ம செய்யலைன்னா யார் செய்வா? இன்றைக்கி இப்போ எல்லாம் எங்கே வந்துருச்சு? சமூக ஊடகம் தான். பிஸ்னஸாக இருந்தாலும் சமூக ஊடகம் தான், ஆன்லைன் தான். படிப்பு சம்மந்தப்பட்டதும் ஆன்லைன் தான். இப்போ சொன்னது போல் சமூக ஊடகத்தில் இல்லாத ஆட்களே இல்லை. அப்போ நமக்கு தேவன் கொடுக்கப்பட்டதான நல்ல ஒரு வாய்ப்பு சத்தியத்தை சொல்ல. அதை நம்ம பயன்படுத்துகிறோமா? கரெக்டாக பயன்படுத்துகிறோமா? யோசிப்போம். அடுத்தது, ஒவ்வொரு போஸ்டிலும் பிரசங்கிக்க வேண்டியதில்லை, ஆனால் உங்கள் வாழ்க்கை மதிப்புகள், தேர்வுகள் இயேசுவை சுட்டி காட்ட வேண்டும். நீ ஒவ்வொரு தரையும் வசனத்தை தான் போடணும்னு இல்லை, உன்னோட ஆக்ஷன், உன்னோட நடைமுறை வாழ்க்கை, உன்னுடைய ரிஃப்ளெக்ஷன் இயேசு வெளிப்படுத்திடும். இது மெயினாக இங்கே நம்ம ஸ்கூலில், வேலை செய்கிற இடத்துல, காலேஜில் உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? உனக்கும் ரசிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கா? இருந்துச்சுன்னா நீ தேவனை வெளிப்படுத்துகிறன்னு அர்த்தம். இதை நம்ம ரொம்ப அதிகமாக செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். காலம் கடைசி காலமாக இருக்கிறதுனால இதை நம்ம தீவிரமாக செஞ்சு ஆகணும். நம்ம ஸ்டாண்டில் நம்ம நிற்கணும். நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தில் நீங்கள் நின்றால் ஒழிய தேவனை நாம் என்ன செய்ய முடியாது? பிரசங்கிக்க முடியாது. क्या இந்த சமூக ஊடகங்கள், சினிமா அப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சாட்சி இருக்குது. என்னென்னா, நான் ரொம்ப சினிமா பாட்டு கேட்பேன். சினிமா பாட்டு கேட்குற ஆள் தான். முன்ன சினிமா படம் ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்த்துருவேன், கம்பல்சரியாக பார்த்துருவேன். ஒரு நாளைக்கு வேலை முடிஞ்சு வந்தேன்னா
சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு ஒரு படத்தை போட்டேன்னு வச்சுங்க, அந்த படம் முடிக்க எழுதிருக்க மாட்டேன். திடீர்னு ஒரு நாள் தேவன் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாரு. சினிமா உலகத்துலேருந்து வெளியே வர சொன்னார். சினிமாவை வேலைக்கு போகும்போது லோரியில் என்ன செய்வேன், தியாச்சாராகா இந்த சினிமா பாட்டு தான். அப்போ தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். அதுலேருந்து வெளியே வர எனக்கு கிருபை தந்தார். 2 வருஷம் ஆச்சு, சாட்சியாக சொல்கிறேன், 2 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் நான் ஒரு சினிமா படம் பார்க்கல, சினிமா பாட்டும் கேட்கல. நம்மளால் முடியும், நம்மளால் முடியும். சாலிட்டாக இது 3ஆம் மாதம் 2024 21 மார்ச் 2024 எனக்கு இந்த வெளிச்சம் வந்துச்சு. ஆண்டவர் என்னை இந்த சினிமாலேருந்து வெளியே வர சொன்னார். வெளியே வந்தேன். இன்னையோட 3ஆம் மாதம் ஆகப்போகுது. 2 வருஷம் ஒரு சினிமா படம் கூட நான் பார்க்கல, சினிமா பாட்டும் கேட்கல. அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு ரூகியும் இல்லை, எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. என் ஆவி பலப்பட்டதே ஒழிய என் ஆவி பலம் அடைஞ்சதாகவே சரித்திரம் இல்லை. 2 வருஷம் ஆண்டவர் என்னை அதுலேருந்து மீட்டெடுத்தார். உங்களையும் மீட்டெடுப்பார், நிச்சயம் உங்களையும் மீட்டெடுப்பார். நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் எடுத்து வாசிங்க, யோவான் 14:12 வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன், கேளுங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் அவனும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். நீங்கள் நினைக்கலாம், இவர் ஒருத்தர் செய்கிறதுனால எல்லாருமே செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் ஏசு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவரை விசுவாசிக்கிற நம்ம அவர் செஞ்சதை செய்வோமா, அதுக்கும் மேலேயும் செய்வோமா. இது பாசிபிள், இது நடக்கும், இது முடியும். ஒருவர் செய்கிறதுனால நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இயேசு செய்கிறத நம்ம செஞ்சால் அதை விட மேலே நம்ம செய்ய முடியுமா? அப்போ உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கிங்க. அவர்னால தான் முடியும், அந்த பாசனால தான் முடியும், அந்த விசுவாசினால தான் செய்ய முடியும், நம்மளால் செய்ய முடியாதுன்ற மைண்ட் செட்டை மாற்றுங்க. இயேசு சொன்ன காரியம் அவர் விசுவாசிக்கிறவங்க அவர் செய்கிற கிரியைகளை அவங்களும் செய்வாங்க, அதை விட மேலே செய்வாங்க. நம்மளால் மேலே செய்ய முடியும். அப்படி நீங்கள் திருப்பி எதுக்கு வாங்க, 1 பேதுரு 2:21 வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். என்ன விளங்குனுச்சு? ஒரு ஃபுட் ஸ்டெப், ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு போயிருக்காரு. நீங்களும் வாழ முடியும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துட்டு போயிருக்காரு. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக யாரை நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஏசுவை ஃபாலோ பண்ணணும். அவர் அங்கே சொல்கிறாரு, நான் செஞ்ச கிரியை தானும் செய்வேன், அதுக்கும் மேலே செய்வேன், என்னென்ன செய்யணும்னு சொல்லி நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு போகிறேன். அந்த எக்ஸாம்பிள் ஃபாலோ பண்ண, அந்த ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த இடத்த அடைய முடியும். நம்ம இன்றைக்கி அவரோட ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறதில்ல. அதுதான் நம்ம கிறிஸ்தவர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு. அவர் ஆல்ரெடி ஒரு ஃபுட் ஸ்டெப் செட் பண்ணிட்டார், அதில் நடந்தால் போதும். அதுதான் இன்றைக்கி ஒவ்வொரு சபைகளும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏன் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஏன் ஜெபிக்கிறாங்க, ஏன் வேதத்தை வாசிக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் வழி விலகி போனவர்களை மறுபடியும் அந்த 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 ட்ராக்கில் கொண்டு வரணுன்னு தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு. அல்லையா? விளங்குச்சா? இதை தான் ஆண்டு என்ன சொல்கிறாரு, நம்ம இப்போ பேசணும்ல இவ்வளோ காரியம், சினிமா உலகம், இப்போ என்ன ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம்? டெய்லி டாக்கில் என்ன ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம்? உலகத்துக்கு சத்தமாக உலகத்துக்கு உலகம் செய்கிறதையே நீ செய்யணும்னு அவசியம் இல்லை. உலகம் செய்கிறத நீ செய்ய வேண்டாம். உன்னை நான் பிரித்தெடுத்தேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை எனக்காக ஸ்பெஷலான ஒரு வெசலாக நான் வச்சுருக்கேன். உனக்குரிய அடையாளத்தை நீ புரிந்து கொண்டால் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் தெளிவாக இருக்கும். சில சமயம் நம்ம பழக்கப்பட்டுட்டோம் ஒரு சில காரியங்களுக்கு, சமூக ஊடகங்களுக்கும் சரி, சோஷியல் மீடியாவுக்கு நம்ம பழக்கப்பட்டுட்டோம். அது வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. அது தப்பு இல்லைன்னு ஆச்சு. இப்போ சொல்கிறேன், அதெல்லாம் தப்பு. தேவனை நீங்கள் செய்கிற காரியம், நீங்கள் பாருங்கள்,
நீங்கள் போடுற போஸ்டாக இருக்கட்டும், ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கட்டும், அது தேவனை பிரியப்படுத்தலை, தேவனை மகிமைப்படுத்தலைன்னா அது ராங். எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் தேவன் நாம மகிமைக்க என்று செய்ய, எதை செய்தாலும், எதை செஞ்சாலும், என்ன செஞ்சாலும் அவர் நாம மகிமைக்காக செய்யணுமா. நீ பேசினாலும் அவர் நாம மகிமைப்படணும். நீ ஒரு விஷயம் செஞ்சால் அவர் நாம மகிமைப்படணும். நீ ஒரு இடத்துக்கு போனினா அவர் நாம மகிமைப்படணும். நீ ஒரு காரியத்தை கிரியேட் பண்ணினா அவர் நாம மகிமைப்படணும். ஒரு போஸ்ட் நீ போட்டினா அந்த போஸ்ட் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலைன்னா அது ராங். நம்மளுடைய அடையாளமே அதுதான். நம்மளோட அடையாளமே அதுதான். அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அவர் நாமத்தை மகிமைப்படுத்த நம்மளை தான் வச்சிருக்கிறாரு, நம்மளை தான் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நம்மளுடைய காரியத்தை செய்யலைன்னா யார் வந்து செய்வா? அதுக்கு தான் இந்த வருஷம் அந்த டைட்டிலை வச்சோம், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், த செப்பரேட்டட் ஒன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் போட்டிருக்கு. பிரித்தெடுக்கனா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்தே நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். மைண்டில் ஏற்றுங்க, அதை மைண்டில் ஏற்றுங்க. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. தேவன் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வச்சிருக்கிறாரு. அந்த அடையாளத்தை மாற்றிடாதீங்க, மறந்துடாதீங்க. தேவன் ஒரு அடையாளம் வச்சிருக்காரு. அடுத்த வசனம் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 4:13. வேத புரட்டுகிறர்கள் தாமதிக்கிறார்கள். அப்போஸ்தலர்களுக்கு தெரியலன்னா இப்போ திருப்பி அந்த கேம் வைக்கணும் போல இருக்கு. 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அவங்க பேசுகிற தைரியத்தை கண்டு, நீ சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்ட்டை கண்டு இவங்க கூட இயேசு இருக்கிறாங்கன்னு சொல்லணும். அந்த தைரியம் நம்மளுக்கு வருமா? இயேசுவை பகிரங்கமாக உங்களால் பேச முடியுமா? இல்லை நான் ஒரு கிறிஸ்தவ போஸ்ட் போட்டால் என் நண்பன் என்ன நினைப்பான், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, என்னடா கிறிஸ்டினா மாட்டியா, ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருக்க நினைப்பாங்களா? நினச்சிட்டு போட்டோம். இயேசு என்னோடு இருக்கிறாருன்னு அவன் அறியணும். இயேசு உன் கூட இருக்கிறாருன்னு நீங்கள் தான் வெளிப்படுத்தணுமே ஒழிய, இயேசுவா வந்து இறங்கி உங்கள் மேலே ஒரு ஒளி வட்டத்தை உண்டாக்கி இவர் கூட நான் இருக்கிறேன் ஒளி, ஒளின்னு சந்தோஷம் வருது வர ஒருத்தருக்கு, ஒளி, அந்த ஒளி வட்டத்தை உண்டாக்கி இவரோடு நான் இருக்கிறேன், இவனை நேசகுமாரன் அப்படின்னு சொல்லுவார் நினைக்கிறீங்களா? நீங்கள் தான் சொல்லணும். அந்த பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ அங்கே போட்டிருக்கு பாருங்க, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. அந்த அளவுக்கு நம்ம தைரியமாக இருக்கணும். வெளிப்படையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும். உங்கள் சோஷியல் மீடியாவில் கிறிஸ்துவ பற்றி போடுங்க. துப்புறாங்களா துப்பட்டோம், கருவுறாங்களா கருவட்டும், கருவுனாலும் துப்புனாலும் அவனுக்கு போய் சேர வேண்டிய வார்த்தை சேர்ந்தாயிற்று. அது ஒரு நாள் அவனுக்குள்ள கிரியை செய்யும். நம்ம லைஃப்லாம் போவோம், 51 ரூபாலாம் பேசுவாங்க, நம்ம அவங்களுக்கு ரிப்ளையே பண்ணுறதில்ல. ஏன்னா அவனுக்கு வேண்டிய காரியம் அவனுக்கு போய் சேர்ந்துருச்சு. அது ஒரு நாள் கிரியை செய்யும். அப்போது உனக்குள்ளே அந்த தைரியம், நமக்குள்ளே அந்த தைரியம் இருக்கா? அங்கே கடைசி என்ன போட்டிருக்கு பாருங்க, ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடனே இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அறியணும் நீ இயேசுவோடு இருக்கிற ஆள், இயேசு உன் கூட இருக்கிறாரு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அறிஞ்சு கொள்ளுற அளவுக்கு நீங்கள் தைரியமாக சில காரியங்களை சோஷியல் மீடியாவில் செஞ்சு ஆகணும். சோஷியல் மீடியாவை இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய இதுகளை கொண்டு வரணும், நம்மளுடைய ஆளுகைக்கு கொண்டு வரணும். நம்ம நிறையா போஸ்ட் பண்ண அதுதான் அதிகமாக என்ன பண்ணுவோம், அன்னைகளுடைய ஃபீட்டுக்கு போவோம். அந்த ஃபீட் சொல்லுவாங்களா அதுக்கு போவோம். ஏன் நம்ம தான் போடுறது இல்லையா? கிறிஸ்தவங்க தான் இங்கே அது விட்டுட்டோமே, தவறிட்டோமே, அது செய்ய ஆரம்பிப்போம். நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பேசின காரியங்கள் உங்களுக்கு தெளிவை உண்டாக்கியிருக்கோன்னு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல், ஒரு வேளை அது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா அது ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தின டிஸ்டர்பன்ஸாக நான் கருதுகிறேன். உங்கள் சிந்தைகள் தெளிவடையட்டும், உங்கள் சிந்தையில் ஒரு மாற்றம் வரட்டும். தேவன் ஒரு புதுப்பிப்பை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா.
எழுந்த வண்ணமாக நம்ம யாவரும் ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் கூட நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் பேசின காரியம் உங்களுக்கு ஒருவேளை ஏற்றுக்க முடியாட்டியும் பரவாயில்ல, ஒப்பு கொடுங்க. தேவனுடைய காரியம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படணும், தேவனுடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தேவன் நிச்சயமாக இன்றைக்கி நான் பேசின காரியத்தை கொண்டு தேவன் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. ஜெபிப்போமாக, கண்களை மூடி ஜெபிப்போம். ரேகா பாஷாந்தி வாணி பாஷில் ஜெபிப்போமாக. கொஞ்ச நேரம் அப்படியாக வாய்களை திறந்து பேசின காரியங்கள் உங்கள் சிந்தையில் இருக்கட்டும். அதை சிந்தையில் வைத்துக்கொண்டே நம்ம அந்நிய பாஷையில் ஜெபிப்போம். எந்த அளவுக்கு நம்மளுடைய சோஷியல் மீடியா, எந்த அளவுக்கு நம்மளுடைய சமூக வலைத்தளங்கள் தேவனை பிரியப்படுத்துது, எந்த அளவுக்கு நம்மளுடைய சமூக வலைத்தளங்கள் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு அது உங்களை பிரதிபலிக்கவும் இல்லை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் யோசித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா முழு மனதோடு இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் கிரியை செய்யணும், நான் என்னோடய அடையாளத்தை மறக்காமல் அந்த அடையாளத்தில் நான் வாழணும், அந்த அடையாளம் தான் என்னோட மிகப்பெரிய அடையாளமாக இருக்கணும்னு நீங்கள் இன்றைக்கி தீர்மானிக்கும் பொழுது உங்கள் சிந்தைகள் இன்றைக்கி விடுதலை ஆகும். ரேகா பாஷாந்தேலேபா Renana mashada rade lekele bori barade erala bashanta satamani baisho pesu magavaigala tende pesu o rena mashate le kabali barante e shadara le rebo lekene marante e bore le barana mashanta lade e manande le bo lekente le bashanto e raba le barakente le bo le barande shamanande le bo le kentele ba rekanta e shadele kenemo le kanta la ba entele bro kentele ba shantele e marante le kentele bo rina ma kentele bo shante e barakanta la dolobo. Hallelujah, hallelujah. ஓ விடுதலையை பேசுகிறேன் டாடி, ஓ விடுதலையை பேசுகிறேன், ஓ கட்டுக்குள்ள இருக்கிற சிந்தனைகளுக்கு விடுதலையை பேசுகிறேன். ஓ ரேகபா சாந்தாலா ஏதாலா ரேகென்டெலெபோ. உலகத்துக்காக வாழ்ந்த வாழ்க்கை போதும் அப்பா, ஓ உலகத்துக்காக நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை போதும், உலகத்தை நாங்கள் பறைசாற்றினது போதும் அப்பா. உமக்காக வாழ, ஓ உம்முடைய நாமத்தை பறைசாற்ற, உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தெரிந்து கொள்ள சந்ததியாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், ஓ பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், உமக்கு சொந்தமான ஜனங்களாய், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் எங்களை உணர்ந்து கொள்ள, அந்த ரீதியில் நாங்கள் எங்களை வெளிப்படுத்த, எங்களை காண்பிக்க தகுரியமாய் உம்மை பற்றி நாங்கள் சொல்லக்கூடிய தகுரியம் எங்களுக்குள்ள வருவதாக டாடி. சாந்தேலே போ ரேகாந்தா ஏராலா பாரேகென்டெலி மோரேகாந்தே. தெளிவு 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 வருவதாக. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. தெளிவு வருவதாக, தெளிவு வருவதாக. ஏ ஷபராகென்டெலிபோ. ஓ சிந்தைகளில் ஒரு தெளிவு வருவதாக. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, தேவன் பேசுகிற வார்த்தைக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய, ஆவியானவர் உங்கள் சிந்தனையை ஆளுகை செய்ய இடம் கொடுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஓ ரீனமா ஷாகென்டெலிபா ஏ டெலிபோ லே காந்தாலாபா ஏ ஷெலிப்ரே கெனிமோ லே பரான்டெலிபா ரேகென்டெலிபா ரிடான்டோலோபோ ஷாபாலா ரே லே மராகாந்தோ. Yes, yes, yes. Mashelebo rekante, entelebra cantelebo. Hallelujah. Renana mashantelebo rekante, rekalabaridante nimu. Hallelujah. Renanante lekabashantelebo, renemu lekabaridante. ஹல்லேலூயா. கேட்ட காரியங்கள் அனைத்தையும் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை ஏற்படுத்துவோம். நம்ம நிறைய காரியத்துக்கு நம்ம வைராக்கியமாக இருக்கிறோம்.
நம்மளை எதற்காக தேவன் தெரிந்தெடுத்தார்? இந்த வார்த்தையில் நம்ம பிரிக்க முடியாது. இந்த பேதுருவில் சொன்ன பிரகாரம் நம்ம எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற நோக்கம் அதில் அப்படியே இருக்குது. இதை எடுத்து வேறு வகையில் நம்ம இன்டர்பிரேட் பண்ண முடியாது. இதுதான் சத்தியம். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ பார்ப்போமாக. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பிரச்சனை, அநேக குடும்பத்தில் வாக்குவாதங்கள். ஏன்? ஒரு இடத்துக்கு நம்ம வந்தே ஆக வேண்டும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம கட்டியே ஆக வேண்டும். நம்ம வைராக்கியமாக எழும்பியே ஆக வேண்டும். அந்த காலகட்டத்தில் நம்ம நிற்கிறோம். இவ்வளோ நாள் நம்ம எப்படி இருந்தோம் அது வேற. சத்தியம் வெளிப்படும் போது அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து இன்னிலிருந்து நான் மாறுவேன். இன்னிலிருந்து என்னுடைய சிறையிருப்பு, பிசாசனுடைய அந்த சிந்தையை பிடிக்கிறதுக்கு அவனுக்கு இடம் இல்லை என்று சொல்லுவோம். நான் முற்றிலுமாய் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறேன், நான் முற்றிலுமாய் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறேன் என்று நம்ம எண்ணி நம்மளை ஒப்பு கொடுப்போமாக. நம்ம எவ்வளோ வார்த்தையை கேட்கலாம், ஆனால் தீர்மானம் உங்களுடையது. தீர்மானிக்கும் போது தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஒரு சேலஞ்சாக எடுத்துக்குவோம். இந்த வார்த்தை வெளிப்பட்டது என்றால் நிச்சயமாக ஒரு கூட்ட ஜனம் நமக்காக காத்திருக்கிறது. ஓ ஹல்லேலூயா! வருகிற ஜனங்கள் மத்தியில் நம்ம பிரகாசிக்கிற சுடர்களாக, ஒரு வெளிச்சமுள்ளவர்களாய் காணப்படும்படியாக, இந்த உலகத்துக்கு நம்ம ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு தேவனுடைய நியமங்கள் என்னதென்று பகுத்தறியக்கூடிய அறிவுக்குள்ளாய் நம்ம வர வேண்டும். எதெல்லாம் தவறிவிட்டோமோ அது இன்றைய இரவில் அது சரிப்படுத்தி கொள்ளுவோமாக. சந்தோஷம் வேண்டுமா? சமாதானம் வேண்டுமா? கர்த்தருக்குள்ளாய் நம்ம காரியங்களை செய்யும்போது அளவில்லாத சந்தோஷம், அளவில்லாத சமாதானம் தேவன் நம்மளுடைய வீட்டிலையும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் உண்டு பண்ணுவார். பிரியமான ஜனங்களே, பிரியமான வாலிபர்களே, நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்து ஹல்லேலூயா அவர் கற்றுக் கொடுப்பார். அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்போமாக. நாம் கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாத படிக்க அதை செயல்படுகிறவர்களாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த சிஎல்சி ராயல் ஃபேமிலியில் இருக்கிறதான இந்த வாலிபர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா ரொம்ப முக்கியமானவர்கள். சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரையிலும் நீங்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். சத்தத்துக்கு செவி சாய்ப்போமாக. அது கஷ்டமாக இருக்கும், வலிக்கும், அது நல்லது. ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கை பிரகாசிக்காத படிக்க, நம்ம வாழ்க்கை முழுமை அடையாத படிக்க எதெல்லாம் நம்மளை தடை செய்கிறதோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு சரண்டர் நம்மளை அப்படியே ஒப்பு கொடுப்போமாக. இந்த இரவு வேளையில் ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் மாத்திரமே சிகிச்சை செய்ய முடியும். ஆவியானவர் மாத்திரமே நம்மளை கொண்டு போக முடியும். ஒப்பு கொடுப்போம் தேவ பிரசன்னத்தில். பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோமாக. காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். கேட்போமாக. சத்தியத்தை கேட்டு அதன் பிரகாரம் வாழும்போது நமக்கு முழு விடுதலை, வெற்றி, ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. தகப்பனே, இங்கே இருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். எங்களையே அநேக பெரிய இடத்துக்கு கொண்டு போக நீர் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. அதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குதோ அதெல்லாம் சரி செய்து நாங்கள் சரியான இடத்துல வந்து இந்த பிள்ளைகள் நிற்க உதவி செய்யும். ஹல்லேலூயா. நாங்கள் யாரும் பரிபூர்ணர் கிடையாது, ஆனாலும் நாங்கள் பரிபூர்ணத்தை வாஞ்சிக்கிறோம், நாங்கள் பரிபூர்ணத்தை விரும்புகிறோம். அப்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய சித்தம் இருக்கிறீரோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய சித்தம் இருக்கிறீரோ நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய சத்தம் வல்லமை உள்ளது, உம்முடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா.
அந்த சத்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே வந்திருக்கிறதான ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தல் இருப்பதாக. இந்த பிள்ளைகள் மத்தியில் உம்முடைய வல்லமையை பேசுகிறேன், உம்முடைய சுகத்தை பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஷக்கரா லாபாரியாந்தோ ரோலோபோரியாந்தே. விடுதலை 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 விடுதலையை பேசுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாஷட்டரலமா ஏகரலமரியாந்தோ ரோலோபோரியாந்தாரலமா ஷந்தா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பரிசுத்தமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் நிற்கும்போது உம்முடைய கிருபா சண்டையில் அவர் நிற்கும்போதே நாங்கள் தைரியத்தோடு வந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லுவோமாக, அறிக்கை செய்வோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கூட்டத்தை இவனமாக அழகாக நடத்தினதுக்காக நன்றி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சோஷியல் மீடியாவில் ஆண்டவரே ஆன்லைனில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய தொடுதல் உண்டாவதுக்காக நன்றி. நீ செய்யவிருக்கிற காரியங்களை நீ செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளுவீராக. ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. யாரும் அமரலாம். நம்மோடு ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இதுவரை எங்களோட ஆன்லைனில் இணைந்திருக்கிற நீங்கள் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, உங்களுக்கு ஒருவேளை இங்கே இருக்கிற நீங்கள் இன்றைக்கி நான் பேசின காரியத்தில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தாராளமாக வந்து நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா டைரெக்டாக கேளுங்க, பேசுகிறத கேளுங்க. உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா டைரெக்டாக வந்து என்கிட்ட கேளுங்க. நான் பேசின காரியத்தை குறித்து கேள்வி இருந்தால் டைரெக்டாக என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு பதில் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். ஒருவேளை ஆன்லைனில் உள்ள உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு நம்பர் உங்களுக்கு போடுவாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கும் பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். தேவனுடைய சத்தியத்துக்காக நாங்கள் தைரியமாய் நிற்கிறோம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். சரியா? ஸோ கேள்விகள் இருந்தால் தாராளமாக வந்து கேட்கலாம். தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. எங்களோட ஆன்லைனில் இருந்த உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.